கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. இந்த அருமையான நல்ல மாலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அன்பு போதகர் ஜேம்ஸ் ஐயாக்கு நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். என் மத்தியில் வந்திருக்கிற தேவ ஊழியர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படியும் பாஸ்டர்கிட்ட பழகி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நம்முடைய பாஸ்டருடைய குழந்தைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாம். அல்லேலூயா. என்ன நான் பார்க்கும்போது இவ்வளோ விளையாடு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நான் பணிவிடை செய்வதில் ஒரு சின்ன சர்வெண்ட்டாக நிற்கிறேன். கைத்தட்டு. நான் மாட்டம் வரல, என் ஒய்ஃபும் வந்துக்குது. ஒய்ஃப்னா தெரிந்த அவங்களுக்கு சம்சாரம். மின்சாரம் எங்கே இருக்கும், சம்சாரம் அங்கே இருக்கும். மின்சாரம் தொட்டால் உயிர் போடும், சம்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் எடுக்கும். அதில் தான் கூட வந்துக்குது. கைத்தட்டு. அல்லேலூயா. உயிரை எடுத்துக்கினே வந்துக்கிறீங்க நீங்களும், அதனால் கை தட்டுறீங்க. பாருங்கள், சுவிசேஷம் எளிமையான நடையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது. அப்பா என்னை நடத்துகிறார், அவள் தான். 66 வயசாகுது. கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா இதோடைய சிக்னல் காட்டுறது எங்கள் சம்சாரத்துக்கு தான் காட்டணும். நான் அதுதான் சிடிசி கேமரா மாதிரி. என் வாய்ஸு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது அங்கே கண்ணடிக்கும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு போய் கை தட்டுறிய, அதுதான் சிடிசி கேமரா. அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல. அல்லேலூயா. சத்தம் கரெக்டாக கேட்குதுங்களா? ஓகே ஓகே. ஆனால் என்னை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, நான் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே புதுசாகிற மாதிரியே இருக்குது எனக்கு. ஏன்னா போயம் போச்சு, பொங்கலும் போச்சு, பொண்ணும் கொடுறான் மச்சான மாதிரி. புது வருஷமும் போயிடுச்சு, பழைய வருஷம் போயிடுச்சு, புது வருஷம் வந்துடுச்சு. ஆனால் இந்த புது வருஷத்தில் இந்த முதல் அமாவாசை கைத்தட்டு. அதனால் உங்களை கரெக்டான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். நான் பாஸ்டர் டைம் கேட்டேன், டைம் சொன்னார் இவர். ஆனால் மீஞ்சூரில் ஒரு பாஸ்டர் என்ன சொன்னார்னா, எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு கேட்டேன். அவன் சொன்னார், தம் கட்டுறவரில் முடிங்கன்னார். கைத்தட்டு. என்ன தம்முன்னு? சாப்பாடு தம் கட்டுறவரெல்லாம் பண்ணையா, உள்ளே போக வந்தால் முடிச்சுட்டுன்ட்டார். இப்போ இது தம் கட்டுறது தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுத்து இருந்து போகிறவங்களும் கொஞ்சம் அலையிலே செலோ. ஆமாம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்துக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்கள் சுகமாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஒரு ஊழியக்காரனா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, தம்பியாக வந்துக்கிறேன். அல்லேலூயா. தரிசனத்தோடு பாருங்கள், உங்கள் மீட்டிங்கு தரிசனத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சிக்க அத்தனை காரியம் இந்த வருஷம் ஜெயமாக மாறும். நம்பிக்கை இருந்தால் நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அழைத்தவர் உங்களை நடத்துவார். கைத்தட்டு. அழைத்தவர் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா சொல்லுவோம். நான் நல்லவனே கிடையாது. நீ நினைக்கிற அளவுக்கு ராபர்ட் என்னாலும் பக்கா பொறிக்கு பையன். கை தட்டுங்க. கை தட்டுனவங்களுக்கு கப்பு கொடுப்பாங்க வெளியோ. அல்லேலூயா. நீ நினைக்கிற ராபர்ட் என்னாலும் பக்கா பொறிக்கு பையன், குடிக்கார பையன், கெஞ்சா அடிப்பேன், சருக்கு அடிப்பேன், சம்சாரத்தை அடிப்பேன். இப்போ அதுக்கிட்ட உத வாங்குறேன். கைத்தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் நீ நினைக்கிற ராபர்ட் ஐயா படிக்காதவன் தான். நான் படிக்காதவன். குழந்தை படிக்கிறது ஏப்பார் ஆப்பிள், பீப்பார் பிரியாணி. சரி, என் தமிழ்லாம் உங்களுக்கு தெரியுதா முதல்ல? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இங்கிலீஷில் பேசினா கூட தப்பாயிடுச்சுன்னா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷுக்கு சொந்தக்காரன் வெளிநாட்டில் இருக்கிறான், தமிழுக்கு சொந்தக்காரன் நம்ம பல்லாவரத்தில் இருக்கிறோம். ஆனால் தமிழை எவ்வளோ கீழே பேசணும் புரியுது தங்கச்சி, எவ்வளோ கீழே பேசணும் புரியுது. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டேன். இப்போ வரும்போது அட்ரஸ் கேட்டேன். இணையாத் மகால் எதுன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன், நான் எதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த முனையில் அந்த 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 டர்னில் கேட்டேன், சார் கவலையே படாத. என் கவலையே இங்கே வருது தான். கவலையே படாத, ஸ்ட்ரெயிட்டாக பீச்சாங்கைக்கா போ, சோத்தாங்கைக்கா திரும்பு, கீழே பிரிட்ஜு வரும். நேராக வந்த பிரிட்ஜு அவன் சொன்ன அட்ரஸ் பார்த்தா சுடுகாடு தான் வந்தது. கைத்தட்டு.
இன்றைக்கி குடிச்சவன் சுடுகாட்டுக்கு வழி காட்டுறான், படித்தவன் பரலோகத்துக்கு வழி காட்டுறான். ஆனால் நான் ஒன்றுமே படிக்காதவன் இன்றைக்கி சுவிசேஷத்தை சொல்ல வந்துக்கிறேன். கைத்தட்டு. ஒன்றுமே படிக்காதவன் பாருங்க, ஆன்ற எழுத்தே எனக்கு தெரியாது. ஸ்கூலுக்கு இவ்வளோ சின்ன பையனாகிற ஸ்கூல் படிக்கிறேன். அந்த டீச்சர் கேட்குது, இது என்ன இது என்ன இது என்னன்னு எழுதி வச்சுக்குது. ஆண் எழுதி வச்சுக்கிற தெரியல, இது என்னச்சு அமைதான் அந்த ஒன்று கொடுத்தது பட்டுன்னு ஆ, இது தான் ஆ, இது தான் ஆ, பொட்டுன்னு ஒன்று வச்சது என்ன ஆ, இது தாண்டா ஆ. அப்புறம் பெரிய ஆ தெரிய மாட்டான்னாரு. அது தெரியாது எனக்கு. ஜேம்ஸ் ஐயா மாதிரி தான் ஒரு வாத்தியார் வந்தார். அப்போ இது என்ன இது என்னாரு, அமைதியாக அந்த விட்டார் ஓர்றாரு ஆ, இதுதான் பெரிய ஆ. அந்த மாதிரி படிக்க தெரியாத இருந்த என்னை இன்னைக்கு படிப்பாளி முன்னால் என்னை நிற்க வச்சிருக்காருன்னா அவர் தான் கிருபை பெற்றவர். கைதட்டி அலையிலே செல்வோம். அதுதான் கிருபை உள்ளவர். அதனால் பாருங்க, கடந்ததை நினைத்து கலங்காது, எல்லாவற்றையும் மறந்து விடு, புதிதேன்னு உனக்கு செய்வார். இன்னைக்கு வந்திருக்கிறீங்க பாருங்க, நிறைய சோத்திரம், நிறைய பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கிற. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இடத்துல பாருங்க, 4 பேர் குழந்தை பாக்கியெல்லாம் வந்திருக்கிற. இந்த 4 பேருக்காக தான் இந்த விடுதலை கூட்டம். நிச்சயமாக அந்த 4 பேருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண போகிறேன். எங்கள் மீட்டிங்கை பாருங்கள், என்னுடைய யூடியூப்பில் பாருங்கள், 3 மில்லியன் மக்கள் என்னுடைய நிகழ்ச்சி பார்க்குறாங்க. எனக்கு 3 கோடி பேர் எனக்கு முக்கியம் இல்லை. ஜேம்ஸ் ஐயாவுடைய சபை மக்கள் தான், நீங்கள் தான் எனக்கு முக்கியம். நீ கைத்தட்டு பார்த்தா செத்தவன் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி தெரியுது. உயிராக்குறவங்க தட்டுற மாதிரி தட்டு பார்க்கலாம். பரவாயில்லம்மா, தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சா? ஐயோ ஐயோ, பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இல்லையா இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இதுதான் முதல் அமாவாசை மீட்டிங்கு. இப்போ யாரை வச்சு பண்ணணும்னு ஜெபிக்கும் போது சரி ராபர்ட்டையை வந்தால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா ஒருத்தரை கேட்டேன், நல்லா இருக்கிறியாப்பான்னு கேட்டேன்ப்பா. நல்லா இருக்கிறேன். வந்தோடனே கேட்டார் பாஸ்டர் ஐயா, கேட்டார் ஐயா பேர் ஐயா பாஸ்டர் சீமனை கேட்டார், நல்லா இருக்கிறியான்னாரு. நல்லா இருக்கிறேன். அம்மா வந்துக்கிறாங்கன்னு. இது எப்படி இது அன்பு? ஒருத்தரை கேட்டேன் நல்லா இருக்கிறியான்னு, அதை ஏன் கேட்குற? வந்தது கொரோனா, வீட்டுக்கே பண்ணா வர்றானா? வந்தது கொரோனா, வீட்டுக்கே பண்ணா வர்றானா? சரி, இன்னொருத்தர் கேட்டேன் நல்லா இருக்கிறியான்னு, நீ கூட நல்லா இருக்கிறேன்றான். ஏன்னா நம்ம ஆளுங்க பாருங்கள், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம், கேட்காத கேள்வி தான் பதில் சொல்லலாம். அப்புறம் ஒருத்தன் வந்து கேட்டான், இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது எங்கன்னு கேட்டேன். வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்கோ, ட்விட்டரில் இருக்கிறீங்கோ, ஃபேஸ்புக்கில் இருக்கிற, அட லூஸு, பக்கத்தில் தான் நான் நின்றுக்கிறேன், பக்கத்தில் தான் நின்றுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு உன் பக்கத்தில் இயேசு வந்துக்கிறார். கைதர். அவர் உன்னை அறிந்து இருக்கிறார், உனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, நீ நினைக்கிற ராபர்ட்டையா உண்மையிலும் சொல்லுங்க, என்கிட்ட பேச அப்பாயின்மெண்ட் வேணும். அப்படிப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன்னா எனக்கு பாருங்க, யூடியூப்பில் பார்க்குற அந்த முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் 32 மாவட்டம், கோடிக்கணக்கான மக்களை நான் ஆண்டவர் என்ன பண்ண, அந்த மக்களுக்கு ஒரு சர்வெண்ட்டாக என்னை கொண்டு போனார். அது கூட எனக்கு பெருசு இல்லை. இந்த ஹாலில் வந்து, இந்த மஹாலில் வந்து உங்களுக்கு ஏசு யாருன்னு எளிமையான நடையில் சொல்ல வந்துக்கிறேன் பார். அவர் தான் சிறந்தவர். கைத்தட்டு. அவர் தான் சிறந்தவர். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டே பையா, டே ஏன்டா அவன் கூட கூடுற, ஏன்டா அவன் கூட கூடுற, அந்த கைதை கிட்ட கூடாது, கைதை கிட்ட கூடாதுண்ணா. அப்போ தான் சொன்னேன். அப்புறம் என்னவரை திட்டுறாங்க, டே கைதை அவங்ககிட்ட கூடாது, கைது மோ என்ன போய் கைதுன்றிய, நான் யார் தெரியுமான்னு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தாண்டா உங்கள் அம்மான்னு. அப்போ தான் தெரிஞ்சது எங்கள் அம்மா ஒரு கைதுன்னு. கைத்தட்டு. எப்படிங்க பஸ் விசேஷம்? இப்படியெல்லாம் சொன்னால் தான் அக்கா தங்கச்சி என்ன பண்ணோம், அந்த கவலையை மறந்து இங்கே உட்காரோம். இல்லைன்னா வீட்டுக்கு ஞாபகம் போயிடும். அன்றைக்கி எங்கேயும் ஒரு ஆராதனை நடந்துக்கு, ஒரு அம்மா சூன்னு கிட்ட போய் கேட்டேன், என்னான்னு. வீட்டுக்கு பூனை வந்துடுச்சு, அதை திருத்தி நிற்கிறேன் நாங்கள். ஏன்னா மீன் வாங்கி வச்சுட்டு வந்துட்டுக்குது. அதனால் இதெல்லாம் ஞாபகம்லாம் அங்கே போகக்கூடாது. சாப்பாடு ஆறுறதுக்கு முன்னால் மீட்டிங்கை முடிப்பேன். கைத்தட்டு. அல்லேலூயா. ஹாப்பியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதுங்க 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 2000 சில்லற பாடல் ஏற்றி ராகம் வச்சிருக்கிறேன். 2500 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், எனக்கு என்ன தெரியுமா, ஒன்றுமே தெரியாது, மண்ணாங்கட்டி. எங்கள் சம்சாரம் உட்காந்துக்குதே, அல்லேலூயா, எங்கள் சம்சாரம் உட்காந்துக்குதே. அதுக்கு முன்னால் அது என்கிட்ட உதவுவாங்க, இப்போ அதுக்கிட்ட உதவாங்க நிற்கிறேன். அல்லேலூயா.
உண்மையிலங்க மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம். நான் பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன், கைத்தட்டு. யார் பொண்டாட்டி பேச்சை கேட்குறியோ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வராது, கைத்தட்டு. ஆமாம், ஐயோ 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 பொண்டாட்டி பேச்சை நீ கேளு ஐயா, கண்டிப்பாக உருப்படுவோம். நான் சம்சாரம் பேச்சை என்னைக்கு கேட்க ஆரம்பித்தேனோ அதுக்கு முன்னால் ஏசப்பா பேச்சை கேட்டேன், அதுக்கப்புறம் தான் சம்சாரம் பேச்சை கேட்டேன். ஏசப்பா பேச்சை கேட்குறவங்க சம்சாரம் பேச்சை கண்டிப்பாக கேட்கணும், அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி ராபர்ட் ஐயா பாருங்க, 66 வயசு, என்னை பார்த்தா 66 வயசுன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் கேட்குறாங்க மேரேஜ் ஆகலையான்றாங்க. எவ்வளோ திமிர் இல்லை இது. என்ன என்ன இல்லை, எங்கள் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்றான், எங்கள் பேரன் என்னை தாத்தான்னு கூப்பிட்றான். டேய் யாருடா தாத்தா? யோ உன்னைத்தான் ஏன் தாத்தான்னு கூப்பிட்றேன். ஏய் என்னை தாத்தான்னு கூப்பிடு, அப்போ என்னன்னு கூப்பிடுன்னு கேட்குறான். அங்கிள்னு கூப்பிட்டானோ, வனவானம். அதுக்கப்புறம் சொல்கிறான், லூசு பையன் மாதிரி சொல்கிறியா என்கிட்ட, உன் பையனுக்கு நான் பிறந்தா நீ யார்? கைத்தட்டு. அவன் கேட்குறான், உன் பையனுக்கு நான் பிறந்த? ஆமாடா நான் தாத்தா தானே. அப்புறம் சொல்கிறான், எனக்கு ஒரு ஆசையாகுது தாத்தானா. என்னடா ஆசைன்னு கேட்டேன். உன் போட்டா எப்போ செவுத்தில் ஓட்டுவாங்கோ, உன் போட்டா எப்போ செவுத்தில் ஓட்டுவாங்கன்னு கேட்குறான்யா. அப்படின்னா என் பேரன் என்னை சாவுன்றான், என் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழுன்றார். கைத்தட்டு, இன்னும் கொஞ்ச நாள் வாழுன்றார். இப்போ சரி பாட்டு கேட்போம்மா, பாட்டு கேட்போம். நீங்கள் உக்காந்துக்கிறது எல்லாமே கிருபையினால் வந்துக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நம்ம இன்னைக்கு உட்காந்துருப்பது நம்முடைய கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நம்முடைய பலனோ நம்மளுடைய அழகோ பணமோ ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால தான் இந்த கிருபையை குறித்து பாட்டு பாட போகிறேன். பாருங்கள், நான் பேசுவது மெட்ராஸ் ஸ்லாங்காக இருக்கலாம், கோயம்புத்தூருக்கு போனால் கோயம்புத்தூர் மாதிரி பேசுவேன். அல்லேலூயா. கோயம்புத்தூர் மாதிரி பேசுவேன், மதுரை பேசுவேன். கர்த்தருடைய கிருபையால் 14 வெளிநாடு ஃப்ளைட்டில் போய் வந்துக்கிறேன். ஃப்ளைட் என்ன உங்களுக்கு தெரிந்தா, சோறு துண்டை தட்டியில் ஃப்ளைட்டு மேலே போகுது. அந்த ஃப்ளைட்டில் 14 வாட்டி வெளிநாடு போய்க்கிறேன். அது கூட எனக்கு பெருசு இல்லை. நம்ம பல்லாவரம் பகுதியில் வந்து இயேசு நல்லவர்னு எளிமையாக சொல்ல வந்துக்கிறேன் பாரு, அதுதான் சந்தோஷப்படுறேன். கைத்தட்டு. 66 வயசாவது, சர்க்கரை இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, சூடு சொரணை இல்லை, முகத்தில் மீசை இல்லை, உள்ளத்தில் இயேசு இருக்கிறாரு. அதனால தான் சம்சாரத்தோடு வந்துக்கிறேன். கைத்தட்டு. பாருங்க, என் கண்கள் எல்லாம் உங்களை கவனிக்குது, யார் லேட்டாக வந்தீங்கன்னு. ஆனால் என் மனசு மாட்டும் இந்த செட்டுக்கார் மேலக்குது. அவர் எதை ஊருக்கிறாரு, அதை எதை தீர்ப்புறாரு. அல்லேலூயா. பாண்டிச்சேரியில் பேசுகிறேன். மானிட்டர் சரியில்லை, மானிட்டரை கொஞ்சம் ஏற்றுப்பான்னு. மானிட்டர் கொஞ்சம் ஏற்று பேசுகிறேன். இப்போ தான் கரெக்டாகுது. மானிட்டரு கொஞ்சம் ஏற்றுப்பான்னு. அவன் என்ன பண்ணாதம்மா, மானிட்டரை ஏற்றணும், பின்னால் போய் கிளாஸில் ஊற்றி ஏற்றினுக்கிறான். எங்கடா போனேன்னு, மானிட்டர் ஏற்ற சொன்னேன் சார், அதுதான் கிளாஸில் ஊற்றி ஏற்றினேன் சார். நடப்பாடா லூஸு. மானிட்டர்னா கிளாஸில் ஊற்றி அடிக்கிறது இல்லை, இதோ முன்னக்கு இது தானே தெரியாது தான் சார், பின்னால் போயிட்டேன்னா. அதே லூகம். அதனால் எனக்கு மைக் செட்டு நல்லா இருந்தால் சும்மா பிரியாணி மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன். அல்லேலூயா செல்வம். ஏன் தெரியுமா, எனக்கு என் தங்கச்சி அழக்கூடாது, என் தம்பி அழக்கூடாது. அதுக்காக வெங்காயம் உரிக்காது இருக்கக்கூடாது தங்கச்சி. கைத்தட்டு. வெங்காயம் உரிச்சா கண்ணில் தண்ணி தான் வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷம் நீங்கள் அழவே மாட்டீங்க, 32 பல்ல காட்டி சிரிக்கணும். அன்றைக்கி இது வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற தினம். அன்றைக்கி காதலர் தினம் வந்துட்டுக்குது. காதலர் தினம். நீ காதல் பண்ணிக்கிறியா? தலையாட்டுறான் பாரு. அப்போ அவன் தலையாட்டும் போது காதலர் தினம் வந்துக்குது. அன்றைக்கி தான் வந்துக்குது. அது நான் பண்ணும்போது இல்லை. ஆனால் இந்த பசங்க என்ன பண்ணுங்க, அன்றைக்கி காதலர் தினம் 2 பசங்க பேசியிருந்துக்குதுங்க. இந்த பல்லவரை பிரிச்சிக்கல பேசியிருந்துக்குதுங்க. நான் அவரை பேசியிருந்தாரு, பல்லாவரம் பீச்சில் 2 பேசியிருந்துக்குது. நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் வந்து ஒட்டு கேட்குறேன். அந்த பசங்க பேசினுக்கிறத ஒட்டு கேட்குற புத்தி எனக்கு. கைத்தட்டு. என்றைக்கு ஒட்டு கேட்குற புத்தி கிட்ட உருப்பட மாட்டேன் நான். இந்த ஒட்டு கேட்குற அந்த பசங்க என்ன தான் பேசுறது நான் காது ஒட்டி கேட்டுக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பையன் சொல்கிறான், கேமராமேன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், சொல்கிறான், ஏய் ரூத்து, அது பேர் ரூத்து, உன் பல்ல அழகில் தண்ணி நான் வாங்கிட்டேன். உன் பல்ல அந்த பொண்ணில் இந்த பல்லாடா இந்த ஆமாம், நம்பர் செட்டை கட்டி கொடுத்துட்டு பஸ்ஸில் போயிட்டா. கைத்தட்டு.
அப்புறம் பார்த்தா பொக்கை அது. அல்லேலூயா. எது பாருங்க, சிரிப்பு அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நல்லா சிரிக்கணும் தங்கச்சி தம்பி. அல்லேலூயா. ரொம்ப பேர் வாழ்க்கையில் சிரிப்பே இல்லை. போன வருஷம்லாம் சிரிப்பே இல்லை பார்த்தீங்களா? போன வருஷம் அதுக்கு முன்னாள் வருஷம்லாம் சிரிப்பில்லை. ஆனால் இந்த வருஷம் சிரிச்சின்னா கர்த்தருடைய கிருபை பாருங்கள், அவர் வரவர்களும் முகத்தில் சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என் சந்தோஷத்தையே நான் உனக்கு தந்துக்கிறேன். கைத்தட்டு. அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டு கேட்போமா? மகிழ்ச்சிக்கிறீங்க பாருங்க. நான் செத்துனுக்கு கானா பாட்டு பாடினேன். டெய்லி 2 பேர் செத்துணும். கை தட்டுங்கோ. டெய்லி 2 பேர் செத்துட்டேன்னா என்னன்னு தெரியுதா? டெட் பாடிக்கு முன்னால் இருந்தவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற உனக்கு முன்னால் நிற்கிறேன். கைத்தட்டு. டெட் பாடிக்கு முன்னால் இருந்தேன். டெய்லி 2 பேர் செத்துட்டா தான் என் சம்சாரத்துக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? அந்த சாவுக்கு முன்னால் உட்காந்து பாட்டு பாடுவேன். இப்போ தான் மைக் கொடுத்துட்டு செட்டுக்கார் உட்காந்துக்கிறாரு. அந்த சாவுக்கு முன்னால் உட்காந்து பாடுவேன் பாருங்கள். நான் திருந்தின உடனே முதல்ல சுவிசேஷம் யாருக்கு மசனேன்? ஜெயிலில் போய் சொன்னேன். ஏன்னா நான் 17 வாட்டி ஜெயிலுக்கு போனுவேன். ஜெயிலில் தான் என்ன பண்ணேன்? திருந்தின உடனே ஃபஸ்ட்டு ஜெயிலில் போய் சுவிசேஷம் பண்ணுறேன். 10 பேரை உட்கார வச்சு ஏசு நல்லவருப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அவர் செய்த அற்புதத்தை சொல்லி அவங்க முன்னால் பாட்டெல்லாம் பாடுறேன். அதில் 10 பேருக்கு 9வது ஆள் ஏஞ்சி சொல்கிறார், ஐயா நீ வந்தாலே நாங்கள் ஜெயிலில் சந்தோஷமாயிடுறோம் ஐயா, நீ வீட்டுக்கு போகாத இங்கேயும் இருந்துருன்றான். நான் சொன்னேன், நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் திருந்தி இருக்கிறேன். கைத்தட்டு. நீ திருந்தாத இங்கே இருக்கிற, நான் திருந்திட்டு இருக்கிறேன். அதுதான் ஏசப்பா என்னை என்ன பாருங்க, திருந்தாத இருந்தவனே என்னை திருந்த வச்சார். அதனால தான் அந்த தெய்வத்தை குறித்து தான் நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு சுவிசேஷம் பண்ணுறேன். சுவிசேஷன்னா என்ன தெரியுமா? பாருங்கள், ஒரு வீட்டாண்ட லைட் செட்டிங்லாம் போட்டுருந்தா அந்த வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும், அது விசேஷம். ஆனால் சுவிசேஷம் என்னன்னா, உன் வாழ்க்கை இப்போ மாறப்போகுது பாரு, இதுதான் சுவிசேஷம். கைத்தட்டு. உன் வாழ்க்கை மாறப்போகுது, உனக்கு விடுதலை வரப்போகுது, உன் கட்டுகளை கர்த்தர் அறுக்க போகிறார், அதுதான் உனக்கு சுவிசேஷம். அல்லேலூயா. பாருங்க, எங்கே போனாலும் நீ சமாதானத்தை பார்க்க முடியாதுங்க. ஏசப்பாட்ட வந்தால் தான் சமாதானம். எங்கள் தெருவில் பாருங்கள், என்னை நாய் கூட மதிக்கலை. நான் இன்றைக்கி இந்த ராபர்ட்டை இந்த நாடே மதிக்குது. அன்றைக்கி 4 கால் நாய் மதிக்கலை என்ன. ஒரு நாள் புல்லாக பாருங்கள், நான் தமிழில் தான் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசலை. புல்லாக குடிச்சிட்டு ரோட்டில் உயிர்ந்துருக்கிறேன். ரோட்டில் உயிர்ந்து எங்கெங்கே தேடின்னுக்கிறா, என் சம்சாரம் கிடைக்கல. யாரோ ஒரு பையன் சொன்னான், அங்கே ஒருத்தர் உயிர்ந்துக்கிறார், போய் பாருன்னு பார்த்தா நான் தான் வந்து பார்க்குறேன். நான் தான் படுத்துன்னுக்கிறேன் போதியில். இப்போ தான் ஹாப்பியாக நிற்கிறேன். அல்லேலூயா. இப்போ தான் பாருங்கள், கர்த்தருக்கு கொடுத்த கிருபை இது. போதியில் படுத்துன்னுக்கிறேன், எங்கெங்கே தேடி பார்த்துட்டு வந்துட்டு என்ன பண்ண, ஏந்திரான்னு பட்டுன்னு அடிச்சிட்டாங்க என்னை கன்னத்தில், எங்கள் சம்சாரம். அதுவும் நாய் அங்கே படுத்துனுக்குது, நான் இங்கே படுத்துனுக்கிறேன். பட்டுன்னு விட்டா பாரு, அதுவும் கையில் அடிச்சா பாரு, செருப்பு கைட்டு அடிச்சிட்டா என்னை, பட்டுன்னு அடிச்சா பாரு. வாங்கிக்கினேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஜேம்ஸ் ஐயா எதிர்க்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு நாய் எதிர்க்க அடிச்சிட்டா என்ன, எனக்கு ப்ரெஸ்டேஜ் வந்துடுச்சு. என்னையாடி நாய் எதிர்க்க அடிச்சுன்னு சொல்லி அந்த நாயை எட்டு ஒரு உத விட்டேன். அது கொலிக்குது என்ன பார்த்து, ஒரு உத விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அப்புறமா சொல்கிறேன். அல்லேலூயா. சொல்லுவோம் பாட்டுக்கு போமா. இப்போ அதில் தான் பாருங்க, இருக்குது கொஞ்ச காலம்தான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற? 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறான். மேடம், தம்பி ராஜா, 12 வயசு பையன் தமிழ்நாட்டில் சாதனை பண்ணுறான். என்ன சாதனைன்னு கேளு தம்பி, நீ தான் கேளு தம்பி, ப்ளூ சட்டை நீ தான் கேளு, என்ன சாதனைன்னு கேளு. மூக்குல புகை விடுறான். உட்கார். 12 வயசு பையன் மூக்குல புகை விடுறான் கண்ணாடிக்கார. அதை போய் அவன் சாதனைன்றான். அது சாதனை இல்லை, அவனை பெத்த அப்பா அம்மாவுக்கு வேதனை. சாதனை எது தெரியுமா? இந்த 2023 பிறந்த இந்த முதல் அம்மாவாசையில் நீங்கள் வந்துக்கிறீங்களே, நீங்கள் தான் என் சாதனையாளர். கைதட்டு. நீ தான் சாதனையாளர். அல்லேலூயா. நான் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்றைக்கி உயிர் போனால் நாளைக்கு போயிடுவேன். கைத்தட்டு. இன்றைக்கி உயிர் போச்சுன்னா நாளைக்கு ராபர்ட்டை ஒன்றுமே இல்லை. அதனால தான் பாருங்கள், உயிர் இருக்கும்போது 4 பேருக்கு என்ன பண்ணணும், உதவணும். 4 பேருக்கு அப்படியே சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இந்த உயிருக்கு கேரண்டியே கிடையாதுங்க. இந்த கையில் இருக்கிற வாட்சிக்கு கேரண்டிக்கு இது தூக்கி விசிறாட்சியோட ஓடமா. ஆனால் நான் ஓடுவேன்னா? அதனால தான் பாருங்கள், கேரண்டியான ஒரு அப்பா நமக்கு இருக்கிறதோடு தான். கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை. இந்த கொஞ்ச காலத்தில் நீ என்ன பண்ண போறன்றது தான் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க போற. கைத்தட்டு. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை.
அதிவேகமான வாழ்க்கை. கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. பாசம் இருந்தாலும் நிலையிலே, பகல் சேர்த்து வைத்தானே சொந்தமில்லே. பாசம் இருந்தாலும் நிலையிலே, பகல் தேசம் போட்டாலும் சொந்தமில்லே. மலருக்கு ஒப்பான வாழ்க்கையிலே, மலருக்கு ஒப்பான வாழ்க்கையிலே, இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லே, இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லே. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில். ஐயோ ஐயோ, நீங்க கூட வட்டியா? பாசம் இருந்தாலும் நிலையிலே, சேர்த்து வைத்தாலே சொந்தமில்லே. பாசம் இருந்தாலும் நிலையிலே, சேர்த்து வைத்தாலே சொந்தமில்லே. அரடுக்கு மாடியிலே இருந்தாலும் ராம்பட்டே, அரடுக்கு மாடியிலே இருந்தாலும் ஆரடி மண்ணு கூட சொந்தமில்லே, ஆரடி மண்ணு கூட சொந்தமில்லே. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணமுண்டி, பரிசுத்தர் இயேசுவையே அண்டிக் கொள்ளி. பாவத்தின் சம்பளம் மரணமுண்டி, பரிசுத்தர் இயேசுவையே அண்டிக் கொள்ளி. தாய் தந்தை இருந்தாலும் சொந்தமில்லே, தாய் தந்தை இருந்தாலும் சொந்தமில்லே. தந்தை இயேசுக்க கவலையில்லே, தந்தை இயேசுக்க கவலையில்லே. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை, அஞ்சல் கார ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை. அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை. நான் யாரெல்லாம் கை தொட்டுன்னு அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. கை தட்டு. கல்யாணம் 2வது ஆகும். பாருங்க, ஏன் நம்ம தொட்டேன்? நான் எவ்வளோ இளமையாக இருக்கிறனோ அது மாதிரி நீ இருப்ப. ஒரு ஊழியக்காரன் கை தொட்டது எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசுறது பெரிய கிருபங்க. அல்லேலூயா சொல்லுவோம். கடவுளை பார்க்க முடியாது. கரெக்டாக வை தம்பி, கரெக்டாக. கடவுளை பார்க்க முடியாது. இந்த லைட் எரியுத, இந்த லைட்டை ஊற்று பார்க்க முடியுமா? இந்த லைட்டை ஊற்று பார்த்துச்சுன்னா அம்ஜகரிக்கு யாருன்னா இட்டுன்னு தான் என்னை விடணும். ஏன்னா கண்ணு தெரியாத போயிடுவேன்.
அதெல்லாம் பாருங்கள், அவர் ஒளியாக இருக்கிறாரு, அந்த ஒளியில் நம்ம வாசமாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஒரு ஊழியக்கார் மூலம் தான் கடவுள் வருவார். இன்றைக்கி பாருங்கள், உங்ககிட்ட வந்து ஏன் தெரியுமா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீ சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், ஊட்டிக்கு இந்த ஊட்டி தெரியுமா, ஊட்டி உங்களுக்கு ஊட்டி தெரியுமா, ஊட்டி அன்றைக்கி புது கல்யாணம் ஆகிருக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, 5 வருஷம் வந்து கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஊட்டி காட்டினான்னு. ஊட்டி தண்டி காட்டினான், பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான், எல்லாம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டான். அத்தான் செத்தான், பேக் ரெடி ஆகிடுச்சிருந்துச்சி. உடனே என்ன பண்ணா, ஒரு தட்டு எடுத்துன்னு வானா, தட்டு எடுத்துனா ஒரு பிரே ரைஸை கொட்டினா, சாஸை ஊற்றினா, பெரட்டுனா, ஊட்டி காட்டினா, மூஞ்சி போச்சு. ஊட்டி காட்டினா, ஊட்டி பார்த்தியா, அல்லேலூயா, சோறை ஊட்டி காட்டினா, அதுதான் ஊட்டி. ஆனால் இங்கே அப்படி காட்ட மாட்டேன், இயேசுவை காட்ட வந்துக்கிறேன். கைத்தட்டு, ஊட்டியை காட்டலை, இயேசுவை காட்ட வந்துக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஊட்டியில் 300 மீட்டிங் பண்ணிக்கிறேன். 75 வாட்டி ஊட்டிக்கு நானும் அம்மா போயிருக்கிறோம். அம்மா நான் யார் தெரிந்தா, எங்கள் சம்சாரம் தான் எனக்கு அம்மா. ஏன் தெரியுமா, தாய்க்கு பின் தாரம், அதுவே என் ஆதாரம். அந்த ஆதாரத்துக்கு ஏதாவது செய்து விட்டால் உடனே வந்துவிடும் சேதாரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மாரவடி கையில் கூட வைக்க முடியாது. அது மாதிரி எங்கள் சம்சாரத்தை நிறைய பேர் சம்சாரத்தை வாடி போடின்றாங்க. அதெல்லாம் பேசக்கூடாதுங்க, தப்புங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நான் அப்படி தான் பேசியிருந்தேன். அதுக்கு முன்னால் பழைய ராபர்டுக்கு வந்து அப்படி தான் பேசுவேன். ஏ வாடி, எப்போடி, வாடி, எப்போடி. இன்னும் தான் நான் வாடி போடின்னு கூப்பிட்டாலும் இந்தாடா காப்பி அப்படின்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அந்த 13 வயசுலேயும் சரி, எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அம்மாவுக்கு 13 வயசு, நான் 17 வயசு. அப்போ கூட என்னை வாடா போடான்னு கூப்பிடல, ஆனால் நான் தான் வாடி போடின்னு கூப்பிட்டேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இருந்தவன் இன்னைக்கு மம்மின்றேன். கைத்தட்டு. இன்னைக்கு சம்சாரத்தை மம்மின்றேயா. மம்மின்னு போனோம், அது பணம், நான் பணமா, மம்மினா பணம். ஆனால் அது அம்மான்ற நான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, தாய்க்கு பின் தாரம், அதுவே என் ஆதாரம். அந்த ஆதாரத்துக்கு ஏதாவது செய்து விட்டால் உடனே வந்துவிடும் சேதாரம் சொல்லிதான் எனக்கு இப்போ ஆதாரமாக வந்திருக்கிறது. எனக்கு ஆதாரமாக வந்துக்குது இப்போ. நான் ஏன் தெரியுமா, ஒரு பாதுகாப்பு தான் மனைவி. அதனால தான் சொல்ல தம்பி, இந்த உலகத்தில் பாருங்கள், உண்மையிலே உங்களை பார்க்கும்போது இந்த கூட்டம் ஒரு 12 மணிக்கு முடித்தா கூட கம்முன்னு உட்காந்துப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணணுன்னு ஒரு ஆசை தான் எனக்கு. ஏன் மாதிரி நாளைக்கு இருப்பன்ற நிச்சயம் கிடையாது. ஆனால் நான் அறிவிக்க வந்த இயேசு நிச்சயமானவர். அதனால் இன்றைக்கி அன்பு தேவனே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆனால் ஏன் நான் சொல்ல போகிறேன், நான் ஒரு குடிகார பையன். நான் எத்தனை கோடி கொடுத்தாலும் இப்போ தப்பு செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, அன்னைக்கு நான் குடிகாரனாக இருந்தேன், இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன். இன்றைக்கி பரிசுத்த வேதத்தை, அன்றைக்கி நான் பரிசுத்த வேதத்தை 2ஆக கிழித்தேன். இன்றைக்கி அந்த பரிசுத்த வேதத்தை சுமந்து வந்திருக்கிறேன். அந்த வேதம் தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. கைத்தட்டு. நான் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உண்மையிலும் சரி, எங்கள் அம்மா சொல்லுவேன், டேய் நீ நல்ல ஜாதியாக இருந்தால் வீட்டு வாசலில் வராதரா, நீ நல்ல ஜாதியாக இருந்தால் வீட்டு வாசலில் வர்ற. அப்போ தான் நான் கேட்டேன் எங்கள் அம்மாவை, நான் என்னன்னு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னேன், நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு பிறந்தவன். எங்கள் அப்பா பேர் அபு பெக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரகுமான். ஒரு இஸ்லாமிய வித்துக்கு பிறந்தவன். இன்னைக்கு கிறிஸ்துவ பற்றி பேசணும்னு சொன்னால் இது மதம் அல்ல, இது ஒரு வழி. கைத்தட்டி இந்த வழியை சொல்ல வந்திருக்கேன். இந்த வழியில் வந்தால் உன் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. இந்த வழியில் வந்தால் உன் வாழ்க்கை மாறிடும். நான் வந்து மதம் மாறி இல்லை, மனசு மாறிட்டேன். நான் மனசு மாறின தொட்டான் இங்கே வந்துக்கிறேன் புதுசாக. கைத்தட்டு. நான் மனசு மாறிட்டேன். அதனால் என்னை பாருங்க, 66 வயசு மாதிரி தெரியல. நான் சொல்லுமா, ஏமா ஐயா தம்பி 66 வயசு மாதிரி தெரியுது. நான் கிட்ட வந்தேன், நான் 66 வயசு பையன் மாதிரி 66 வயசு கழுவ மாதிரி இருக்கிறேன். சொல்லுப்பா, நீயே சொல்லுப்பா, மனசாட்சியோடு சொல்லு. நான் 66 வயசு மாதிரி இருக்கிறேன்னா? அல்லேலூயா. சொல்ல 66 வயசு ஏன் தம்மா நான் கிட்ட வந்தேன்? எதனா மூஞ்சி சொட்டை கிட்ட உயிர்ந்துக்குதா பார்த்தியா? எவ்வளோ அழகாக மேக்கப்லாம் போட்டுக்கிறேன் பார்த்தியா? இதெல்லாம் இளமையெல்லாம் யார்? ஏசப்பா கிட்ட வந்தால் தான் தரும், அவர் தான் தருவார். நான் பாருங்க பக்கா பொறிக்கு பையங்க, அசிங்கமாக இருப்பேன் அந்த காலத்தில். சும்மா ஜாலிமே ஜாலி, ஜிம்கானா காலி, மாரவடி கடை ஜாலி, போதை வந்தார் ராபர்ட் பிளாட்படுத்தலை காலின்னு அசிங்கமாக இருப்பேன் நான். அப்பொழுது அசிங்கமாக இருந்த ஒரு மனிதனை இன்னைக்கு அழகாக மாற்றுறது யார்? அரசாங்கம் இல்லை, என்ன என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைங்க, என் தெய்வத்தோட வார்த்தை தான். அதான் சொல்ல, இது கருப்பு புஸ்தகம் இல்லை,
கருப்பாக இருக்கிறவனே வெள்ளையாக மாற்றிடும். அதுதான் இந்த புஸ்தகத்தோடைய மகிமை. இந்த புஸ்தகத்தை தான் கிழிச்சேன் நான். இந்த மாதிரி ஊழியக்கார அவமானப்படுத்தினேன் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த ஊழியக்காருக்கு இன்றைக்கி ஒரு சர்வெண்ட்டாக வந்து நிற்கிறேன் நான். சர்வெண்ட்டுன்னா தெரியுதா உங்களுக்கு? சர்வெண்ட்டுன்னா யார்? அமெரிக்கா அதிபதியா? சர்வெண்ட் யார்? நான் ஒரு வேலைக்காரன். இன்னைக்கு எனக்கு வேலைக்காரன் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எங்கள் சம்சாரம் உட்காந்துக்கிட்ட அது சொல்லுது, இந்த 2023 எனக்கு நீ சம்பளம் கொடுக்கணுன்ட்டுமா. நான் சொன்னேன், என்னாம இது மாதிரி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற காணிக்கை எல்லாம் உங்கள்கிட்ட தானே கொடுத்துட்றேன், சம்பளம் வேறு எப்படி? காணிக்கை வேறு சம்பளம் வேறுன்ட்டா. அப்போ தான் நான் சரி சம்பளம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. சரி பாஸ்டிங் எடுக்கிறேன், ஏசப்பா சொன்னார்னா தரேன்ட்ட. 3 நாள் பாஸ்டிங்கை தாண்ட சொல்லிக்கிறார். இந்த வருஷம் குர்ரானிக்கிறாரு. கைத்தட்டு. சம்பளம் குர்ரானிக்கிறார். நல்லா தான் கையை தட்டம்பா. ரொம்ப மாதம் நீ பாப்பா நீ சம்பளம் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. எப்படி கொடுப்புன்னு யோசனை பண்ணி பார்த்தியா நீ? ஏன் சம்பளம் கொடுனாரு. ஓகே அசல் சரிப்பா. அப்போ தான் லூஸு மாதிரி கேட்குறா, நீ ஏசு மாதிரி இருக்கிற. சரி சம்பளம் தரேன்ட்டேன். அவர் தரேன்ட்டாரு, நானும் ஓகேன்ட்டேன். அப்புறம் எங்கள் சம்சாரத்தை கூட்ட இங்கே வான்னு, கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும்னு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஏய் இங்கே வான்னு. அதுக்கு முன்னாடி அம்மான்னு அப்படியே கெஞ்சுவேன். இப்போது சம்பளம் கொடுக்குறேன்ல ஓனரு, வான்னு வந்துச்சு. நான் கேட்டேன், எவ்வளோ சம்பளம் ஓனேன்னு? 5000 ரூபா ஓனேன்னா. 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தேன்னா நான் யாருன்னு கேட்டேங்க சம்சாரத்தை. அது சொல்கிறா, 5000 ரூபாய் நீ சம்பளம் கொடுத்தனா நீ ஓனர். அப்போ நீ யாருன்னு? நான் வேலை கரைச்சினா. அப்போ சொன்னேன், ஓனரு உன் வேலை சரியில்லைன்னா நிறுத்திடுவேன், வேறு வேலை கரைச்சி வச்சுக்குவேன். நீங்களே சொல்லுங்க, உன் வேலை சரியில்லைன்னா உன்னை நிறுத்திடுவேன், அடுத்த மாதம் வேறு வேலை கரைச்சி வச்சுக்குவேன். அவ வேலை சரியில்லைன்னா அவளே நிறுத்திடுவேன். இதே மாதிரி சாவுற வரையிலும் வேலை கச்சை வச்சு 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 நிறுத்திடுவேன். இது ஓனரோட வேலையா இது? சொல்லுங்க. அப்போதான் சொல்கிறா, அலைசப்பா 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு சம்பளம் வேணாம், நீ தான் ஓணுன்ட்டா. அதனால தான் வந்துக்கிறா. கைத்தட்டு கைத்தட்டு. ஹல்லேலூயா. 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு சம்பளம் வேணாம், நீ தான் வேணும்னு என் கூட வைராக்கியமாக வந்துக்குது. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேங்க? அன்றைக்கி துன்பப்படுத்தினேன், இன்றைக்கி சந்தோஷப்படுத்துகிறேன். அன்றைக்கி மூக்கில் வயலெல்லாம் ரத்தம் ஊற்றம். அப்படியே தப்பு பண்ணிவிட்டு மனைவிக்கு தண்டனை கொடுத்து அடிச்சிட்டுன்னு வருவேன் நான். 15 16 வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்கிட்ட. 13 வயசில் கையை பிடிச்சவன் 16 வயசு 17 வயசில் பண்ணாத அம்முக்குளமே கிடையாது. அவ்வளோ அம்முக்குளம் பண்ணேன் அம்மாவை. ஆனால் டைம் இல்லைன்னா அவங்கள சாட்சி சொல்ல வைப்பேன். அல்லேலூயா. அவ்வளோ அமுகலம் பண்ணேன் நான். ஆனால் இன்னைக்கு நான் பண்ண பாவத்தெல்லாம் அப்பா ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தந்ததை தான் ஆண்டவருக்கு உழைக்கிறேன். என் அம்மாவுக்கு நாங்கள் சாட்சியாகிறேன். கைத்தடி. என் அம்மாவுக்கு நான் சாட்சியாகிறேன். என் அம்மாவுக்கு பயப்படுவேன் நான். அப்படியே பயப்படுவேன். அப்படியே நான் அவங்களுக்கு ஏன் தம்மா குள்ளமாக இருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏன் தானாச்சு இருக்கிற? எனக்கு ஒரு வருத்தம் ஏசப்பா மேலே. ஜேம்ஸ் ஐயா, ஏசப்பா மேலே ஒரு வருத்தம் எனக்கு. நல்லா கேட்டுங்க. குடிக்காரனாக இருந்தேன், கெஞ்சி அடித்தேன், சருக்கு அடித்தேன், சம்சாரத்தை அடித்தேன், மாமியார் அடித்தேன், என்னென்னமோ டுபுக்கு வேலை டுபாக்கு ஒரு வேலை எல்லாம் செய்த. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு என்னை புது மனுஷன் ஆகிட்டு சம்சாரத்தை மட்டும் இவ்வளோ உண்டு வச்சிட்டாரேன்னு ஒரு வருத்தமாகுது. ஏன் ஏசப்பா? ஏன் ஏசப்பா நான் தான் இவ்வளோ ஹைட்டாக்கிறேனே, இவ்வளோ ஹைட்டு என் சம்சாரம் தான் இன்னாமேன்னு கேட்பேன். குள்ளமாகறலாம் இன்னாம ஆக்சன் பார் எப்படிக்குது. அதனால இடுப்பு டாக்டர் வலியுதுன்றாரு, அதுக்காக மாற்றிட முடியுமோ? அதுக்கு என் சம்சாரம் சொல்கிறா, நான் அது மே 7 ஜன்மம் எடுத்தாலும் என்னை நீ மாற்ற முடியாது, என்னை நீ மாற்ற முடியாது, சாவர வரல நான் தான் உனக்குன்ட்டாயா. கைத்தட்டு. அது சாவர வரலாம் அதுகிட்ட சர்வெண்ட்டாக பாரு. கைத்தட்டு. சர்வெண்ட் நான். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் பாருங்க, பொண்டாட்டி பேச்சை கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தம்பி. இப்போ இருக்கிற பசங்களாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ இருக்கிற கல்யாணம் ஆகிற பசங்களாம் அப்படி இல்லை. அன்றைக்கி ஏதோ ஒரு பையன் ஃபோனில் பேசின்னு வந்தான். ஹலோ கேட்குதாமே? ஏய் கேட்குதாமே? கேட்கல 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 இப்படி கேது. அந்த காலத்து அக்கா அம்மாங்க எத்தின் மந்தாலும் என்ன பண்ணாங்க, சாப்பாடு வெடித்து குழந்தைங்களை பசி ஆற்றுவாங்க.
இப்போ இருக்கிற கல்யாண பொண்ணுங்கள்லாம் அப்படி கிடையாது. சோறு ஆக்கலாம் உடனே ஆப்புக்கு ஃபோன் பண்ணி எடுத்து 2 குண்டான் சாம்பாரும் 16 இட்லி எடுத்துக்கின்னு வந்துடு, நான் மேல் மாடியில் இருக்கிறேன். அவன் எடுத்துன்னு வந்துட்டு, மேடம் இட்லி தோசை வந்துடுச்சு, கீழே நிற்கிறேன், கையை ஆட்டுறேன் பார் அப்படிக்குது. இப்போ எல்லாம் ஆப்பில் ஃபோன் பண்ணி தோசை இட்லி வாங்கிக்கிதுங்க. நீங்கள் அது மாதிரி வாங்குறீங்களா? அது மாதிரி வாங்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ இந்த பாட்டு கேட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறீங்க. அல்லேலூயா செல்வோம். ஏன்டம்மா நீங்கள் வரும்போது முன் வந்தீங்க, நீங்கள் வரும்போது 5 கிலோ இஞ்சி துண்ண மாதிரியே இருந்தது பாய்க்கு முன்னிந்திக்கோ. ஆனால் இப்போ பார்க்கும்போது எப்போ முடிப்பாரோன்னுக்குது. அல்லேலூயா. அங்கே போன வாட்டி அரக்கோணத்தில் மீட்டிங் பண்ணுறேன், 2 மாதத்துக்கு முன்னால் பாட்டு பாடுறேன். இப்போ டி மைனர் கார்டு கொடுப்பா. இல்லை இதில் கொடு, டி மைனர் கார்டு. இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு பாட்டு பாடுறேன், இன்னும் நடந்தது பாரு. டி மைனர் கார்டு. திமிக்கிட பாகன சம்பம் தாரி நின்னி தானி நின்னி ஆ கண்ணை திறந்து பார்க்குறேன், ஒரு ஜனமும் காணவில்லை. சேரெல்லாம் காலி ஆயிடுச்சு. கேட்டேன், பக்தா, 2 பேர் பக்தா, ஏன் ஜனங்கள் காணவில்லை? உன் பாட்டு பிடிக்கவில்லை, பக்த கோடிகள் திருக்கோடிக்கு போய் விட்டார்கள். அப்ப சொன்ன, பக்த கோடிகள் திருக்கோடிக்கு போனா நமக்கு என்ன வந்தது? நம்ம 3 பேராவது பரலோகம் போகணும். அவன் சொன்னா, பரலோகம் போது இருக்கட்டும், மைக்க கொடுத்தா நான் போயிடலான்னு உக்காந்துக்கிறேன், கீழே இறங்கிட்டா மேட்டை சுத்திக்கலான்னு நான் உக்காந்துக்கிறேன். நாங்க கைதட்டு அப்படியெல்லாம் நான் முடிக்க மாட்டேன். நீ சொல்ற டைமுக்கு நான் முடிச்சிடுவேன். கைத்தட்டு பாட்டு கேட்போமா? அல்லேலூயா செல்வம். கைத்தட்டு நல்லமை தன்னாடுகளுக்காய் ஜீவனை கொடுத்து நானே நல்லமை தன்னாடுகளுக்காய். கைகளை தட்டும். ஹல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசித்தாலும் மீட்பனாய் இருப்பேன். காணாமல் போன ஆடுகளை நான் தேடி ஓடுவேன். வாசல் வழியாய் பிரவேசித்தாலும் மீட்பனாய் இருப்பேன். காணாமல் போன ஆடுகளை நான் தேடி ஓடுவேன். உள்ள இடங்களிலே என்னை மேய்த்து நடத்திடுவேன். அமர்ந்த தண்ணீரண்டை தாகம் தேர்த்திடுவேன். உள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து நடத்திடுவேன். அமர்ந்த தண்ணீரண்டை தாகம் தேர்த்திடுவேன். கைய ஜார தட்டு காதில சத்தியம் கேள்வி, சத்தியத்தை கேட்டு
வந்தாலும் பயந்திடவே வேண்டாம். உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து பாஸ்டர் இயேசு இருக்கின்றீர். வேதனை சோதனை உனக்கு வந்தாலும் பயந்திடவே வேண்டாம். உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்த இயேசு இருக்கின்றீர். பாதையிலே உன்னை தினமும் நடத்திடுவார். மனிதர்கள் மாறினாலும் மாறாமல் நான் இருப்பேன். விசுவாச பாதையிலே உன்னை தினமும் நடத்திடுவேன். மனிதர்கள் மாறினாலும் மாறாமல் நான் இருப்பேன். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், தன் நாடுகளுக்கா. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தை தான் உனக்கு விடுதலை தரப்போகுது, சந்தோஷம் தரப்போகுது, சமாதானம் தரப்போகுது. நீ எதை எழுந்தியோ கர்த்தர் அதை தருவார். நீ இந்த குழந்தை பாக்கியத்துக்கு யாரோ வந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க, கொஞ்சம் கை தூக்குங்க, கை தூக்கு. வெக்கப்பட்டது கை தூக்கு. யாரை குழந்தை பாக்கியத்துக்கு வந்திருக்கிறீங்களா? கை தூக்கு. பாருங்கள், லட்சமாக செலவு பண்ணால் கூட ஹாஸ்பிட்டலில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுடைய விசுவாசத்தினால கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படி யாரும் இருக்கிறீங்களா இங்கே? இல்லையா? ஓகே, இல்லை போல் தருது. ஓகே, இருக்கிறீங்களா? கை தூக்கு. வெக்கப்படாதீங்க, கை தூக்கு. ஒன்று. வேறு யாருன்னா இருக்கிறீங்களா? சோதரம். பாருங்கள், இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். வேறு யாருன்னா இருக்கிறீங்களா? வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாத. இது வெக்கப்படுற நேரம் கிடையாது. இது கர்த்தருடைய சமூகத்தில் நீ கை தூக்கி காட்டுற. அடுத்த வருஷம் இதே நாளில் யார் கை தூக்குறையோ அவங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை தருவார். என்னுடைய யூடியூப்பை நீங்கள் பாருங்கள், அற்புதம் அதில் செய்தது அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அதே போல் அடுத்த வாட்டி ராபர்ட் ஐயா இதே அமாவாசை மீட்டிங் வரும்போது நீ சாட்சி சொல்ல போகிற. அப்படி யாருன்னா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கை தூக்கி காட்டு. வெக்கப்படாத. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எதுவுமே கிடைக்காது. அல்லேலூயா. வயசு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பணம் தான் செலவாகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உன்னோட விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதனால் உனக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போது நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறி, பாருங்க, இதோ சமாதானத்தை கூறி சுவிசேஷகனுடைய கால்கள், சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது, மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. அல்லேலூயா. நம்மள சொல்றார் ஆண்டவர், யூதாவே உன் பண்டிகை ஆசரி. உன் பொருத்தனைகளை செலுத்து, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அல்லேலூயா. இந்த வருஷம், அது போன வருஷம், இந்த வருஷம் சமாதானத்தின் தேவன் வீட்டுக்கு வர்றாரு. துஷ்டன் இனி உன் வழியா வரமாட்டான். அந்த துஷ்டனை கட்டுறது தான் இந்த மீட்டிங்கோட வேலை. கைத்தட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கைத்தட்டுங்களே. கரெக்டா? அல்லேலூயா. துஷ்டன்னா யார் தெரியுமா? துஷ்டனா அல்லேலூயா சத்துருங்க. இனி சத்துரு உன் வழியா வரமாட்டேன்றார். நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுது. சத்துரு இனி துஷ்ட இனி உன் வழியா வரமாட்டான். கடந்ததை நினைத்து கலங்காத, மறந்து விடு. கர்த்தர் புதிதென்ன செய்வார் இந்த புதிய வருஷத்துல. பாருங்க, இந்த புதிய வருஷத்தை தொடங்கி இந்த 21ஆம் தேதியை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்துவார். கைத்தட்டு. அதனால சொல்றாரு, துஷ்டன் இனி உன் வழியா வரமாட்டான். படிங்க. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பாருங்க, அவன் முழுவதும். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது, யாரும் நிற்கவே முடியாது. காரணம், கர்த்தரே உனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு துணையா இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இன்னியும் இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வருஷம் முழுவதும் நடத்துவார். நம்பிக்கை இருந்தா 2 கையை தட்டி அப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணு. அல்லேலூயா. இங்கே அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். அப்படின்னா அடக்கம் பண்ணப்பட்டான்னு அர்த்தம். அழிஞ்சு போயிட்டான். அல்லேலூயா.
அதனால் நீ கவலைப்படாத தம்பி, ராஜா, அப்பா, அம்மா, தங்கச்சி, இனி துஷ்டன் உன் வழியாக கூட வரமாட்டான். அல்லேலூயா. உன் வீட்டு பக்கம் கூட வரமாட்டான். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி யாரோ ஒரு அம்மா குழந்தை தூக்கி, நீ இடுப்பில் குழந்தை தூக்கி வச்சுன்னு எங்கள் வீட்டாண்ட வந்து என் ஃபோட்டோ இப்படி இருக்கும், எங்கள் வீட்டில் அப்படி இருக்கும், நல்லா சூப்பராக அந்த ஸ்டில்லு. அந்த இடுப்பு மேலே குழந்தை தூக்கி வச்சுக்கின்னு சாப்பாடு ஊட்ட வந்த பொண்ணு தம்பி ஊக்கார்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம், வாயை காட்டுன்றாயா? இல்லை நான் பேயா பிசாசா? ஊக்கார்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். எங்கள் சம்சாரத்து கோவம் வந்துடுச்சு. அவர் ஊக்கார் மாதிரி தர்றாரு, உலகத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட இருக்கிறேன் நான். அல்லேலூயா. உலகத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட நான் இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போயிடும். இனி நீ பாருங்க, துஷ்டன் இனி பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. துஷ்டன் இனி பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. துஷ்டன் இனி உன் வழியா, என் சம்சாரத்தை நல்லா கைப்பிடிக்குமா. துஷ்டன் இனி சீதாமா சொல்லு. துஷ்டன் இனி சீதாமா உன் வழியா வரப்போவதில்லை. நல்லா மனசார ஆசீர்வதி எங்கள் அம்மாவை. அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியா வரப்போவதில்லை. அல்லேலூயா. உன் வழியா வரமாட்டான் தம்பி, தங்கச்சி. காரணமா அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான். இப்ப தீர்க்க தரிசனம் அங்க சொல்ற பாருங்க. ஆபுக்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவில விளங்கும். அது பொய் சொல்லாது. மனுஷன் பொய் சொல்லுவான். அது தாமதித்தாலும் பாருங்க, மனுஷன் தரன்னு சொல்லுவான், தரமாட்டான். ஆனா ஏசப்படி இல்லைங்க, தாமதித்தாலும் அது வரும். இப்போ பாருங்க, என் பேருக்கு கொரியர், என் பேர் போட்டு கொரியர் வந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்துடும். என் பேர் போட்டு என் வீட்டு நம்பர் தப்பாக போட்டால் அது என்ன பண்ணும், வேறு இடத்துக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் தரிசனம் வைக்கப்பட்டுக்க. உங்களுக்கு குறித்த ஒரு தரிசனம் இது. முடிவில் விளங்கும், பொய் சொல்லாது. அதற்காக காத்துரு. பாருங்க, டாக்டர்கிட்ட போய் நம்முடைய வியாதிக்காக காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நீ செய்யும் போது உன்னுடைய வியாதி, வேதனை, கஷ்டங்கள், பாடு, நிந்தனை, போராட்டம் எல்லாமே மாறிவிடும். நல்ல கைகளை தட்டி அலையில சொல்லுவோம். பேசுவது ஒரு மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. நீ எதற்காக நீ காத்திருக்கிறியோ அந்த காரியம் கர்த்தர் ஜெயமா மாற்றுவார். அங்கே தான் சொல்ற பாருங்க. அல்லேலூயா. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் மெய்யாகவே மெய்யாகவே மெய்யாகவே. ஆண்டவர் மெய் தான் பேசுவார், பொய் பேச மாட்டார். பொய்க்கு பிதாவானவன் பிசாசானவன், மெய்க்கு பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெய் சமாதானத்தை தருவார். தன்னுடைய சமாதானத்தையே தந்தாரு. அப்ப சமாதானத்தை தந்தவர் என்ன பண்றாரு, சத்துருவை சங்கரிக்கிறாரு. அதே 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 புஸ்தகம் பாருங்க. இது நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. சீரம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து. பாருங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்ற பாருங்க, நான் உன் மேல வச்சிருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நல்ல கைகளை தட்டி அப்பாவே, உன் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். அல்லேலூயா. பாருங்க, நம்ம கையில கட்டி நிற்கிற கட்டை எதுல இருக்கணும்? ஒரு கயிறு கட்டி நிற்கிற எப்படியா இருக்கணும்? இழுத்தா வருமா? வராது, அறுக்கணும். அதே போலதான் கர்த்தர் சொல்றார், உன் கட்டுகளை அறுப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் எழும்புற நாவுகளை, உன் கண்கள். அல்லேலூயா. பாருங்க, கல்லடி பட்டுலாம், கண்ணடி படக்கூடாது தம்பி, கண்ணடி படக்கூடாது. அப்படிப்பட்ட கண்ணடி பட்டு நீ வந்துக்கிறியா? கர்த்தர் இன்னைக்கு உன் கண்களை கர்த்தர் குணமாக்குறார், உன் குடும்பத்தை குணமாக்குறார், உன் கட்டுகளை அறுப்பார். நீ சாதாரண அல்ல, சாதிக்க பிறந்தவள். கைத்தட்டு. நீ சாதிக்க பிறந்தவன். அல்லேலூயா. நீ சாதாரண அல்ல. கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தந்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை கர்த்தர் அழித்து போடுவார்.
அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் ஐயா நம் ஆண்டவர். எரிச்சல் உள்ள தேவன் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் எரிச்சல் பாருங்க. உனக்கு பாருங்க, உனக்கு நேரம் யாரா கையை காட்டினா முடிச்சிடுவார் கருத்தை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்க எந்த ஆயுதமும் வாக்காத என்ன பண்ணாரு, வாய்க்காத போகும்போது உனக்கு விரோதமாக யாருன்னா கை காட்டினா விட்டுவாரா? விடவே மாட்டார். அங்கே சொல்ற பாருங்க, படிங்க. இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. உன் கட்டுகளை அறுப்பாரு. இங்க பாருங்க, பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஆமாங்க, 2 பண்ணிக்குது நாட்டில். ஒன்று ஜபம் பண்ணி, ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற பண்ணி. நாளைக்கு நிறைய பண்ணி பார்க்கணும் ஞாயிற்றுக்கு மேலே. ஐயோ எவ்வளோ நட்சத்திரம் இருக்குதுன்னு நான் வந்தேன், இதை பார்த்தேன், இவ்வளோ லைட்டு இருக்குதுன்னு. ஆனால் அது என்ன பண்ண பண்ணி மேலே பார்க்கும், இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம கீழே பார்த்துருந்த மேலே என்ன மாதிரி உலகம் இருக்குதுன்னு நாளைக்கு மேலே பார்க்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, முழங்கால் போட்டால் கர்த்தரை பார்ப்போம். கைத்தட்டு பாருங்க. மூளை சாதிக்க முடியாத முழங்கால் சாதிக்கும். நீ எவ்வளோ பெரிய ஆள் பாரு, எவ்வளோ படிப்பாளியாக இருக்கலாம், நீ இப்போ பட்டதாரியாக கூட இருக்கலாம், நீ உலக அழகனாக இருக்கலாம், அழகியாக இருக்கலாம். ஆனால் முழங்கால் போடல, நீ நானும் வேஸ்ட்டு டெஸ்ட்டு. நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெஸ்ட்டு. ஹல்லேலூயா. மூளை சாதிக்க முடியாது, முழங்கால் சாதிக்குங்க. பாருங்க, உங்கள் காரியம் நடக்கணுமா, உடனே முழங்கால் போடு. உன் வீடு கட்டணுமா, முழங்கால் போடு. உன்னோட வியாதி மாறணுமா, முழங்கால் போடு. பாருங்க, இந்த முழங்காலுக்கு இருக்கிற பவரு வேற எதுக்குமே கிடையாது, மின்சாரத்துக்கு கூட கிடையாது. முழங்கால் போடு. ஆண்டவரே இந்த காரியம் இப்படிக்குது, உன்னால தான் முடியும், என்னால் முடியாது. ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அதுதான் பாருங்க, இங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியால் இல்ல 1:13 வாசிங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, தூதன் அவரை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. பாருங்க, சகரியாவை பேர் சொல்லி அழைத்தப்ப உட்காந்துக்கிற உன்னை பேர் சொல்லி அழைக்கிற. உங்க பேர் என்ன அம்மா? உன் பேர் என்னம்மா? கோவிந்தம்மாவா? பீபுல்லா. உங்க பேர் என்னம்மா? ரூத்தா? ஜோஸ்பின்? உங்க பேர் தம்பி? ராஜா. நீ ராஜாவை மாதிரி தான் இருக்கிற. உங்க பேர் என்னம்மா? உன் பேர் தான் கேட்குற. நீலாவதியா? ஓகே, அப்போ சொல்கிற பாருங்க. ஆமாம், உன் பேர் என்னம்மா? சீதா. இதுக்கு சம்சாரம் உனக்கு தெரியாதா இருந்து. ஹல்லேலூயா. இப்போ பாரு சொல்றாரு, சீதாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்க இருக்கிற உங்க பேரை சொல்லு. உன் பேரை சொல்லு. உன் பேரை சொல்லுமா. பீலவாகிய என்னுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இப்போ உங்க பேரை சொல்லுங்க. இப்போ என்கிட்ட சொல்லாத, சொல்லு. என்ன 1000 ரூபாய் வாங்கலே நீங்க? வாங்கிட்டு இந்த மாதிரி உக்காந்துக்கிறீங்களே. 1000 ரூபாய் வாங்க சொல்ல ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டாண்ட ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க, கணக்கு எடுக்கிறாங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. இந்த பொம்பளை உக்காந்துக்கிறேன்ல, ஆஃபீஸர் எதை எழுத வர்றாங்க, வாயை திறந்த மரியாதை கட்டுறேன்ட்டாங்க என்ன. நான் இன்னொருத்தான் ஊழியக்காரன் மரியாதை கட்டுறேன்ட்டா என்ன. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு கம்முன்னு நின்ட்டேன். இப்படி பேச பண்ணான்ட்டா. அழகாக பேசுவேன் நான், ஏப்பார் ஆப்பிள் பீப்பார் பிரியாணின்னு. அப்படி பேச வேண்டிய ஆளை பேசக்கூடாதுன்ட்டா நான் கம்முன்னு நின்றுந்தேன். அந்த ஆஃபீஸர் வந்தார், உங்கள் பேர் என்னன்னாரு. வயசு எத்தனை பசங்க, இவங்க யாரு, என்ன வேலை செய்யற, கிறிஸ்டினா, ஊமியா? ஆமா. அப்பதான் வாய் திறந்தேன். என்ன போய் ஊமான்றான் பாஸ்டர். எனக்கு கோபம் வந்துச்சு. அவத்தான் என்ன பேச வேணான்னா, ஏசு என்ன பேச சொன்னாரு, அவதான் பேச வேணான்னா. அதனால நான் அமைதியா உம்முன்னு இருந்தேன். அவன் ஊமன்றான் என்ன. அப்படி எவ்வளவு கோபம் வர்றது என்ன. நான் ஊமை மாதிரியா நிக்கிறேன்.
எத்தனை மணிக்கு முடிக்கிறதுன்னு தெரியாதுக்கிறேன். கை தட்டி அதான் சொல்றாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு இந்த வருஷம் இந்த 1ஆம் மாதம் இந்த 21ஆம் தேதி உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுச்சு. இன்னாரு எங்கள் வீட்டாண்ட தான் ஜனம் கை தட்டுவாங்க. நீங்கள் ஐயோ 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 பாங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு அம்மா. தாயே, உன் வேண்டுதல் கேட்கப்படுது. உன் கண்ணீர் மாறிடும், உன் துன்பம் மாறிடும், உன் பிரச்சனைகள் மாறிடும். நீ சாதிக்க பிறந்தவன். முழங்கால் போடு ஐயா, கர்த்தர் வீட்டை கட்டுவார். முழங்கால் போடு, வியாதி மாறிடும். முழங்கால் போடு, கடன் பிரச்சனை முடிஞ்சிடும். உனக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது ஐயா. அல்லேலூயா. அதான் சொன்னார் கர்த்தரே. படிங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. உன் மனைவியாக எலிசபெத் உன் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அங்க எலிசபெத்துக்கு குமாரனை தந்தார், உனக்கு அதிசயத்தை தருவார். நம்பிக்கை இருக்குதா? இந்த வருஷம் இங்க வந்துக்கிற தங்கச்சி 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது. கைத்தட்டு. 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது. அல்லேலூயா. இங்க இருக்கிற பாருங்க, 10 பேர் சுகம் இல்லாத வந்திருக்கிற அந்த 10 பேருக்கும் கர்த்தர் சுகத்தை தருவார். நீ சாட்சியாரு, நீ சாட்சியாரு. குழந்தை பாக்கியத்துக்காக வந்திருக்கிற கர்த்தர் உன் கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். உன் குடிகார கணவன் ரட்சிக்கப்படுவான். பாருங்க, நான் நிற்கிறேனே, பக்கா குடிகார பையன். 24 கெஞ்சு அடிப்பேன், சருக்கு அடிப்பேன், சாரம் அடிப்பேன், சம்சாத்தை அடிப்பேன். அப்படிப்பட்ட முடமங்கி குடிகாரனை கர்த்தர் அரசாங்கம் மாத்தாதோன்னே என் மனைவியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. என் மனைவி நிறைய ஜெபிக்கிறவோ கிடையாது. ஏன்னா அவள் படிக்காதுவோ. நான் குடிச்சவன், அவள் படிக்காதுவோ. என் சம்சாரம் ஆண்டரை ஏற்ற தெரியாது, படிக்காது. ஆனால் அன்றைக்கி எங்கேயோ ஏதோ ஒரு ஆஃபீஸில் சிக்னஸர் போடுமானாங்க பாரு, சீட்டோடு ஒட்டிக்கினா போய் அந்த சிக்னஸரோடு ஒட்டிக்கினா. அம்ஜகரில் தொடங்கி கோடம்பாக்கத்தில் முடிஞ்சது பேர். அவளுடைய ஜபத்தை கேட்டுக்கிறார் ஐயா. நான் பிகாம் படிச்சுக்கிறேன், என் ஜபத்தை கேட்காத, ஒன்றுமே படிக்கலாது. அது ஜபத்தை கேட்டுக்கிறாரு. என்ன மாதிரி ஏசுநாதர் பற்றி அவர் என்ன சொல்லிக்குது எங்கள் சம்சாரம், ஏசப்பா ஒன்று நல்லவனா கூட எடுத்துக்கோ. இதுதாங்க டாப்பிக்கு. ஒன்று நல்லவனா கூட எல்லாம் எடுத்துக்கோ. ஆண்டவர் பாருங்க, கெட்டவனை நல்லவனா மாற்றி கேட்டவக்கிட்டே என்னை நல்லவனா கொடுத்துட்டா இருப்பார். அவர் தான் கிறிஸ்து. அல்லேலூயா. ஒன்று எடுத்துக்கோ ஆண்டவரை. எனக்கு இந்த மாதிரி ஆளை வானான்ட்டான். இப்போ வீட்டை அனுப்ப மாட்டேன்றாங்க. அரெஸ்ட் ஆகிட்டுக்கிறேன். கைத்தட்டு. கைத்தட்டின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சிறைச்சாலை அரெஸ்ட் ஆயிட்டேங்க. என்னதுமா, அன்புன்ற சிறைச்சாலையில் அரெஸ்ட் ஆயிட்டேன். என் மனைவி பாருங்க, உண்மையிலுங்க என் அம்மாங்க, என் பெத்த தாய்ங்க. இன்னைக்கு தாங்க என் மனைவி பாருங்க, உங்க மத்தியில் என் மனைவி சந்தோஷமா உட்காந்துக்கிறேன். அந்த சந்தோஷம் அந்த அவள் முகத்தில் இன்னைக்கு நான் தரல. அந்த 13 வயசுல நான் தரலைங்க சந்தோஷம். ஆட்சி மூஞ்சல பாரு, மூக்கு அழகா இருந்தது. நான் தான் ஒடிச்சேன். கைத்தட்டு. அழகா இருந்ததுங்க மூக்கு. அப்படி எடுத்து விட்டா அப்படி லட்டு மாதிரிக்கும். இப்போ எடுக்க முடியாத சப்பையாகுது. சும்மா ஒரு அடி பஞ்சு. சட்டத்தெல்லாம் நீங்க ரொம்ப மதிக்கிறீங்க. சட்டத்தை மதிக்கணும். பாரு, அண்ணன் கூட மாஸ்கை கைட்டாதே உட்காந்துக்கிறியா? மாஸ்க்கு கைட்டி மோந்து பாரு, எப்படி இருக்கும் பாரு. சட்டத்தை மதிக்கிறிய, மாஸ்கை மோந்து பாரு, இப்போ எப்படி இருக்கிற பாரு நீ. அல்லேலூயா. மாஸ்க் சட்டத்தை மதிக்கணும், அது ரொம்ப நல்லது தான். என் சம்சாரம் மாஸ்க் சட்டத்தை மதிக்கிறேன், நான் ஹெல்மெட் சட்டத்தை மதிக்கிறேன். அந்த எது போட்டுக்கிறான், ஹெல்மெட் போட்டால் தலையை காக்கும், மாஸ்க் போட்டால் மூக்கை காக்கும். சரி, ஓகே. நான் சொன்னேன், சீதா 2 வருஷத்துக்கு வாங்கிக்கணும். 2 வருஷத்துக்கு மாஸ்க் வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு புடவைக்கும் ஒவ்வொரு கலர். இப்போ செழுப்பு மாஸ்க்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துன்னு வரல, ஏன்னா இப்போ தேவையில்லை. அந்த மாஸ்க்கு போட்டோன்னே அந்த முகமே அவ்வளோ கிளார் ஆகுது. பேரண்டாபிலே தேவையில்லை. அந்த மாஸ்க்கு போட்டோன்னே அவ்வளோ ஸ்டாப் ஆயிடுறாவோ. இந்த வெறும் மூக்கை பார்த்து எனக்கு போர் அடிச்சு போயிட்டு இந்த மாஸ்க்கு மூக்கை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிட்டேன். கைத்தட்டு அப்படியே மயங்கிட்டேன்.
இந்த மாஸ்க்கை போட்டுருந்தா பற்றியா ஓகே ஓகேன்ட்டேன் நான். அதுக்கப்புறம் சரி அவன் மாஸ்க் சட்டத்தை நான் சொன்னேம்மா, கொரோனா வருதோ போதோ இருக்குதோ லாஸ்ட் வரலாம் மூக்கை காட்டாத, மாஸ்க்கே போட்டுக்கிட்டேன் ஓகேன்ட்டான். நான் ஹெல்மெட்டை போட்டுக்கினேன். இந்த மாதிரி பாருங்கள், கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை கருப்பு ஹெல்மெட்டு செழுப்பு வண்டி. இந்த வண்டியில் எங்கள் சம்சாரத்தை உட்கார வச்சுக்கின்னு நான் பெட்ரோல் போட்டுன்னு இதே மாதிரி ஒருத்தன் அங்கே பெட்ரோல் போட்டுனுக்கிறான். அங்கே பெட்ரோல் போடுறேன், நான் இங்கே போடுறேன். அது எப்படி காசு கொடுக்கும்போது எப்படி மாறினான்னு தெரியல. அவன் சம்சாரம் என் வண்டியில் வந்துட்டு என் சம்சாரம் அவன் வண்டியில் போயிடுச்சு. ஏன்னா மாஸ்க் இந்த இது ஹெல்மெட்டை கைட்டில் நானும் கட்டுன்னு அவன் வண்டியில் போயிட்டாய்வா. எனக்கு செம சத்தோச்சம். அது கொஞ்சம் உயரமாக இருந்தது. அது கொஞ்சம் நான் எப்படி விரும்பணும்னு அது மாதிரி ஹைட்டு இருந்தது, வெயிட் இருந்தது. ஆனால் முகத்தில் பார்த்தா அவ்வளோ நகை. கத்தியை தொண்டையில் வச்சா 25 சவரம் கட்டிடலாம், அவ்வளோ நகை. இது ஒன்றுமே இல்லை. நான் எசப்பா போயிட்டா. ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு. இந்த வண்டி வந்தா இந்த பொம்பளை உக்காந்துக்கிற பொம்பளை கேட்குது, காசு கொடுத்துட்டியா? காசு கொடுத்துட்டு நான் இன்னும் குரங்கு மாதிரி தலையாட்டுறேன். ஏன்னா அந்த மாதிரி திட்டுவா பொழுது தான் வந்தால இன்னும் குரங்கு மாதிரி தலையாட்டுறேன். இரு குரலை மாற்றிட்டு இரு. அப்புறம் வண்டியை நிறுத்தி என்னை பார்த்தோன்னா, ஐயோ சாரி சார், என் வீட்டுக்காரன் உங்கள் வீட்டம்மா இட்டுன்னு போயிட்டான், அவன் வீட்டம்மாவை நீ இட்டுன்னு வந்துட்டுக்கிற, எங்கே பெட்ரோல் போட்டோமோ அங்கேயே போங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலான்ட்டான். இது மாதிரி ஆகிப்போச்சு கதை. அல்லேலூயா செல்வோம். அந்த சட்டம் கூட மாறும். என் தேவனுடைய சட்டம் ஒரு நாள் மாறாது. கைத்தட்டு. என் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. அவர் சொன்னபடி கர்த்தர் செய்வார். என் ஆண்டவர் சொன்னபடி செய்வார். அதனால தான் இங்க சொல்றாரு, சோதரம் அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதனால தான் புள்ள வந்து பாடினார். அல்லேலூயா. நான் கேட்குறேன், என்ன ஆண்டவரே நான் கொண்டு வந்த வார்த்தையே அந்த அருமையான மகன்கிட்ட சொல்றிய? ஆண்டவர் சொன்னார், இது தாண்டா என் மக்களுக்கு வேணும். நீ யாரெல்லாம் நீ பாடுறி, ஆனால் உன் பாட்டியே பாடினுக்கிற. நான் என்ன கேட்குறேன், நான் உங்களை சிம்பிளாக கேட்குறேன். உங்கள் டச்சு போனில் உங்கள் சம்சாரம் போட்டா வச்சுன்னுக்கிற உங்கள் கை தூக்கு. உங்கள் டச்சு போனில் உங்கள் சம்சாரம் போட்டா வச்சுன்னுக்கிற உங்கள் கை தூக்கு. அப்போ நம்ம 3 பேர் தான். 2 3 4 5 பாக்கியவான்களுக்கு கை தட்டு. என்ன செத்தவங்க கையில் வை, நல்லா தான் கை தட்டு. 5 பாக்கியவான் என்ன சேர்த்து. ஏன் நாங்கள் வச்சுன்னுக்கிறேன் தெரியுமா? செல்லுலேயும் சம்சாரத்தை வச்சுன்னுக்கிறோம், உண்மையிலே சம்சாரம் இருக்குது. ஏன் இது இருக்குதுன்னா, இங்கே பார் வந்துச்சா. நான் இதை பார்க்கும்போது இதோட நாட்டில் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. இங்கே பார் பூச்சி பார் பிரச்சனை, பூச்சி பாரு 3 நிமிஷத்தில் இந்த பிரச்சனை போகும்போது, ஏயா 3 நிமிஷத்தில் இந்த பிரச்சனை போகும்போது எதுக்கு நீ அழுவணும் சொல்லுங்க? இந்த பார் பூச்சி பார் பாஸ்டர், இங்கே பார் பிரச்சனை வருது பார். என்னை பார் யோகம் வரும். என்னை பார் யோகம். இதை பார்த்தோன்னே யோகம் வரல, கோபம்தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கினேன்னு. அதனால தான் இதில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேங்க? இந்த பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு. ஆனால் எங்கள் உண்மையில சொல்றேங்க, நான் இதை வச்சுக்கிற காரணமா, என்னுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு என் மனைவி ஜெபித்த ஜெபம் தான் இதை என்னை நினைவு கூற சொல்லுது. என் மனைவி இல்லைன்னா நான் ராபர்ட் கிடையாதுங்க. என் மனைவினா சும்மா, ஆண்டவரே ஒன்று நல்லவனா கொடு, இல்லைன்னா எடுத்துக்கோ. என்னை எடுத்திருந்தான்னா என் மனைவி, நான் பாருங்க, நான் மரிக்கிற வயசில் என் மனைவி 17 வயசு. நான் 17 வயசில் நான் இறந்துட்டு இருந்தேன்னா என் மனைவி 17 வயசில் என்ன ஆகிட்டு விதவை ஆகிட்டு இருப்பா. அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் என்ன பண்ணாரு, என் மனைவியுடைய வார்த்தையை கேட்டாரு. என்னான்னு, ஆண்டவரே ஒன்று நல்லவனா கொடு, என்ன எடுத்துக்கோ. என்னை நல்லவனா தந்தாரு. அப்போ நான் என்ன நல்லவனா தந்தோம். நான் கேட்டேன், ஆண்டவரே நான் இனிமேல் உனக்கு எப்படி இருக்கும்?
நான் எப்படி இருக்கோம்? ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு நீ சாட்சியாடுறா. இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு இது நான் ஒண்டி தாண்டான்னு சொன்னாரு. அதை தான் பாருங்க, என் மைண்டுக்குள்ள என் தெய்வமும் என் மனசுக்குள்ள என் சம்சாரமோ. கைதட்டு, நல்லா தான் கை தட்டுங்க. ஐயோ பாங்க, நீங்க ரொம்பத்தா. ஐயோ 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 ஐயோ, என் மைண்டுக்குள்ள என் தெய்வமும் என் மனசுக்குள்ள என் சம்சாரம் தான். பாருங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களை எல்லாரையும் மறந்துடுவேன். நான் உங்களை எல்லாரையும் மறந்துடுவேன். ஆனால் மறக்க முடியாத ஒரு முகம்தான் அப்பாவுடைய முகம். அந்த முகம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த அழகான முகம் எனக்கு தெரிய தொட்டான் என் ஆண்டவரை நான் வர்ணிக்கிறேன். அப்படியே என் கேசட்டில், என்னோட யூடியூப்பில் பாருங்கள் என் நிகழ்ச்சியை. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல பாட்டு புக்கை கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, ராபர்ட்டை அழியக்கூடியவன். நான் எழுதின பாடல் அழியாதது. 2000 சில்லற பாடலை ஏற்றி ராக அமைச்சிருக்கிறேன். அதில் என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு என்ன பாட்டு பிடிக்கின்றதை கோர்வை பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலியோட வாழ்க்கையை ஒரு பாட்டு மாற்றிடுச்சு. அதனால தான் பாருங்க, பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பாருங்க, பூமி மிகவும் அவங்க பாருங்க, பாட்டு பாடு துதிக்கும் போது சடுதியா ஒரு சத்தம். அல்லேலூயா. சடுதியா ஒரு சத்தம். அஸ்திபாரம் பாருங்க, அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அன்னைக்கு ஒரு வீட்டாண்ட கதவு வீடு, புது வீடு கட்டிக்குது. அழகா கதவு சூப்பரா இருக்குது. கதவு போட்டுக்குது. அந்த கதவுல ஏசப்பாவுடைய ஸ்டில் வரைஞ்சிக்கிறாங்க. ஏசப்பாவுடைய ஸ்டில் அப்படி கதவை தட்டி அப்படி தட்டுறாரு. அதுக்கு மேல வசனம், இதோ வாசல் படி இந்த கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ண வசனம். அந்த கதவுக்கு பக்கத்தில் திருட நின்னுகிறான். அவன் திருட சொல்றான், மம்மி, வசனத்தில் இயேசு இருக்கிறார், பக்கத்தில் நான் இருக்கிறேன். அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் வர மாட்டார். காரணம், வசனத்தில் இருக்கிறார், நான் உண்மையில் இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் தொண்டையில் கத்திய வைப்பேன், நீ கையில் நகைய வைப்பேன், நான் பல்லாவரத்தில் மாறுவடி கட்டில் வைப்பேன். என் உத்தமியே, மழை வர மாதிரி இருக்குது, கதவை தெருன்றான். திருடனுக்கு கதவு திறந்தா உயிர் கூடும். ஆண்டவருக்கு கதவை இதயத்தை திறந்தா வாழ்க்கை மாறிடும். ஆண்டவர் இதய கதவு இன்னைக்கு தட்டுறாரு. உன்னை அவரை துதிச்சு பாடு. நீ பாருங்க, நீங்க அவரை பாடுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா பாட்டு பாடுறாங்க. கேமராமேன், சோத்துல பள்ளி அப்பா புக்கு, சோத்துல பள்ளி ஆக்சன் பாரு, சோத்துல பள்ளி அப்பா புக்கு. அப்பாவுக்கு சோத்தல பலி அம்மாவுக்கு வராதா? அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஸ்தோத்திர பலி சோத்தல பல்லின்னு ஆயிடுச்சு. சோத்தல பள்ளி ஆம்புலன்ஸ் வரும். சோத்திரன் சொன்னீங்கன்னா ஆசீர்வாதம் வரும். அந்த ஆம்புலன்ஸ் கூட ரொம்ப சூப்பர் தான் போகுது. நான் வரும்போது கூட வந்துச்சு, ஒரு வண்டி வந்துச்சு. ஐயோ 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 ஐயோ, நான் ஆயான்னு கத்துதான்னு பார்த்தா ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஐயோ ஐயோன்னா அது சாபங்க. அது ஏசப்பா அப்படி இல்லைங்க. அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது பாடும்போது கர்த்தர் மகிமையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அங்க துதிச்சு பாடினார்கள். படிங்க ஐயா. துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்ம இங்க துதிக்கிறோம், நிறைய பேர் காவலில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துல, பாவத்துல, சாபத்துல விடுதலை இல்லாத இருக்கிற மக்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்றீங்க. நமக்காக இல்லை, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம குடும்பத்துக்காக, கடல் கடந்து இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க கட்ட உடைப்பார். அல்லேலூயா. நீ உண்மையில சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அங்க கட்டு உடையும். படிங்க. சடிதிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு. நீங்க ஜெபி எல்லாருடைய கட்டும் என்ன ஆயிடுச்சு?
கழண்டுச்சு, இங்க அறுந்துச்சு, அங்க கழண்டுச்சு. அல்லேலூயா. இங்க கட்டை அறுப்பார், அங்க கட்டை கழண்டு என்ன பண்ண கழட்டி போடுவாரு. நீ கவலைப்படாத தம்பி, உன் சொந்தக்காரா இருக்கட்டும், பந்தக்காரர்கிட்ட, யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கட்டுல கட்டியிருந்தாலும் கட்டு என்ன பண்ண, அந்த கட்டை அங்க என்ன பண்ணாரு, அழுந்து போக செய்வாரு. நீ கவலைப்படாத. பவுலும் சீலாவும் பாருங்க, உட்காவல்ல துதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம உள்ள இருந்து துதிக்கிறோம், அவங்க உட்காவல்ல துதிச்சாங்க. நம்ம இந்த இந்த இடத்துக்குள்ளேருந்து நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அங்கதான் சொல்ல சங்கீதக்காரன் 65 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போம். 65 சங்கீதம் 2வது வசனமும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இங்க வந்துகிற அத்தனை பேர் மாம்சமானவர்கள் எல்லாம் வந்துகிற உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஜேம்ஸ் ஐயா, உன் ஜெபத்தை கேட்டவர் இந்த வருஷம் தொடங்கி இருக்கிறாரு. இந்த ஒவ்வொரு மாசமும் இந்த கூட்டம் பெருகும். அல்லேலூயா. ஒவ்வொரு மாசம் இந்த கூட்டம் பெருகும். அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு சேர் இருக்குதா, அடுத்த மாசம் டைட் ஆயிடும், அங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. அல்லேலூயா. ஏந்தம்மா நம்ம தொடங்கி இருக்கிறோம். அதுவும் பாருங்க, மகிழ்ச்சியோட தொடங்கி இருக்கிறோம், சந்தோஷத்தோட தொடங்கி இருக்கிறோம், ஆரவாரத்தோட தொடங்கி இருக்கிறோம். பாருங்க, நான் பெருமைக்கு சொல்ல, எல்லாம் மகிமா அப்பாக்கு. நான் என் வீட்டில் கூட சரி, என் ஃபேமிலியில் கூட நான் என்ன போய் தொடங்கி வைக்கிறேனோ அது அப்படியே ஜெயமாக மாறும். நான் பெருமைக்கு சொல்ல, என் மனைவி சொல்லுவா, என் பாருங்க, என்கிட்ட 2 ரூபா வாங்கினா போதுங்க. என்கிட்ட 2 ரூபா இந்த 1ஆம் தேதி வாங்கினாங்கனாலே அவ்வளோ ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா, ஒரு ஊழியக்காரங்க நான். ஏன் தெரியுமா, ஊழியக்காரன் அப்பா சொல்கிறத நான் செய்கிறேன், நான் சொல்கிறத அவர் செய்கிறாரு. எங்கள் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அவருடைய ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃபு. கைத்தட்டு. அவர் ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃபு. இங்கே என் மனைவி பேச்சை நான் கேட்குறேன், என் மனைவி என் பேச்சை கேட்குது. என் பேச்சுக்கு அவங்க முன்மையிலங்க, அவங்க பேச்சை நாங்களாம், என் பேச்சை என் மனைவி கேட்பா. அதுதான் பாருங்க, நீயா நானான்றதை காட்டிலும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. நீய நானுன்னு சொல்கிறத காட்டிலும் நீய நானும் சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கை. இன்றைக்கி என் மனைவி சொல்கிறத நான் கேட்பேன், அவங்க சொல்கிறத நான் சொல்கிறது அவங்க கேட்பாங்க. அதே போல தான் என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், அவரும் என்னுடைய வார்த்தையை கேட்குறாரு. அவர் எனக்கு ஹஸ்பண்டு, நான் ஒய்ஃபு. அதனால தான் இந்த பாட்டெலாம் இப்படி பாடி இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்ல பாருங்க, ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரையும் கர்த்தர் நடத்துவார். நம்ம ஆண்டவர் பாருங்க, அவர் அவர் கண்ணு இருக்குது, காது இருக்குது. பாருங்க, கண்ணால் நீ எவ்வளோ பார்த்தாலும் கண்ணு வலிக்கும், வாயால் எவ்வளோ சாப்பிட்டாலும் வாயம் வலிக்கும், வயிறும் வலிக்கும். ஆனால் எவ்வளோ சத்தம் கேட்டாலும் காது வலிக்காது ஐயா. எங்கே டாக்டர் அம்மா இருந்தாங்களே, எங்கே டாக்டர் அம்மா எங்கே டாக்டர் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? யாரும் டாக்டர் அம்மா இருந்தாங்களே. அல்லேலூயா. கண்ணால் பார்த்தா கண்ணு வலிக்கும், வாயால் எவ்வளோ சாப்பிட்டாலும் வாயம் வலிக்கும், வயிறும் வலிக்கும், காது வலிக்காதுங்க. அல்லேலூயா. எவ்வளோ சத்தம் கேட்டாலும் காது வலிக்காது. உன் சத்தத்தை கேட்கிற தேவன் தான் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் உன் கண்ணீரை மாற்றிடுவார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன் கண்ணுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உன் சொந்தக்காரருடைய கட்டுகளை உடைப்பார். நீ கவலைப்படா. அடுத்த வருஷம் தேவ சித்தம் இருந்தால் ராபர்ட்டை வரும்போது நீ சாட்சி சொல்ல போகிற. பாருங்க, கர்த்தர் நல்ல மனவாளனை கர்த்தர் தருவார். உன் மனசுக்கு ஏற்ற மனவாளனை கர்த்தர் தருவார். கவலைப்படாத மகன், உன் மனசுக்கு ஏற்ற மனவாட்டியை கர்த்தர் தருவார். ஏதோ வெந்த சோரத்துண்டு விதி வந்து சாவுவது ஏசப்பா இல்லை, அவர் சாதனையாளர், சொன்னதை செய்வார் அவர். இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உனக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருவார். அதாங்க சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா. இந்த பாட்டை கேட்க போறீங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே 58:11 ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அல்லேலூயா. பேசலாம். ஹல்லேலூயா. என்னுடைய பாட்டு புக்கு, என் பாட்டு புக்கு இருக்குது. இந்த பாட்டு புக்குக்கு விலை வைக்கலை. நான் பார்க்குறேன், ஒரு உண்மையை சொல்கிறேன். என் தங்கச்சிக்கிட்ட, தம்பிக்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதா? சொல்லு தம்பி, என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதா? ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எனக்குள்ளே
2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்குள்ள இந்த ஸ்டண்ட் வச்சுருக்கிறாங்க. பாஸ்டர் இப்படி கத்த முடியாது சிவனையா, பயங்கரமாக எகிரி குதிப்பேன். எனக்கு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க ஐயா. இந்த கை வழியாக தொட வழியாக பண்ணாங்க. மறிக்கிற தருவாயில் ஐசியில் இருந்தேன் கோயம்புத்தூரில். இப்படி தான் மீட்டிங் பண்ணும்போது அப்படியே கீழே விழுந்துட்டேன். உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போய்ட்டு அட்மிட் பண்ணிட்டேன். ஐசியில் இருக்கிறேன், 4 நாள் இருக்கிறேன். என்னுடைய பல்ஸே சரியாக வேலை செய்யலை. அப்படியே மானிட்டர் இறங்குது 4 நாள் மேலே ஒயரு ஃபுல்லாக. ஆனால் எனக்கு மூச்சு வாங்குது, ஆனால் பேச்சு வரல. நான் ஆண்டவருடைய மனைவி சொல்கிறா, ஏசப்பா என் வீட்டுக்காரை காப்பாற்றி கூடப்பா, என் வீட்டுக்காரை நான் சொன்னம்மா எனக்கு சிலுவை மாட்டம் போட்டு போனான், எனக்கு சிலுவை மாட்டம் போட்டு போனான் ஐசியூவில் வந்து. அவ்வளோதான், அந்த சிலுவை தான் என்னை காப்பாற்றுச்சு, அந்த சிலுவை தான் என்னை காப்பாற்றுச்சு. இன்றைக்கி நான் என்னை பார்த்தா ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரிதா அம்மா, குழந்தை தெரிதாம்மா, தாத்தா பார்த்தா தெரிதாடா. இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்காக இது மாதிரி கத்த மாட்டாங்க. ஆனால் நான் 24 மணி நேரம் ஐயானா வந்து மெக்கா ஃபோனில் கற்றுவேன். நான் மெக்கா ஃபோன்லேயே கத்த மாட்டேன், பயங்கரமாக கற்றுவேன். அல்லேலூயா. இப்போ இங்கே கற்றுவேன், வேலைக்கெல்லாம் ஓடியாந்துருவாங்க. அப்படிப்பட்ட காண்டம் இருக்கிறதுக்கு ஒத்த பலனை அப்பா எனக்கு தந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி என்னை பார்த்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுதா? இந்த இடத்துல ஸ்டெண்ட் வச்சுருக்குது. இந்த செல்லை என் பாக்கெட்டில் வைக்க முடியாது, வச்சேன்னா அப்படியே சிங்க் ஆகும். எதுக்கு நான் சொல்கிறேயா, மறிக்கிற தருவாயிலேருந்து என்ன காப்பாற்றினவர் உன்னை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். நீ சந்தோஷமாக நீ புறப்பட்டு போ. கர்த்தர் உனக்கு முன்னால் போவார், பின்னால் அவருடைய கிருபை உன்னை தாங்கும். தொடர்ந்து இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் நடக்கும், ஒவ்வொரு மாதம் நடக்கும். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் கொண்டு வந்து ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அங்கே சொல்ல பாருங்க, ஏசாயா தீர்க்க புத்தகம் 58:11. கர்த்தர் நித்தமும் நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். பாருங்க, இந்த வருஷம் கர்த்தர் உன்னை நடத்துவார். பசையா, இந்த வருஷம் கர்த்தர் நடத்துவார். பசையா, கர்த்தர் இந்த வருஷம் உங்களை நடத்துவார். மகன் பசையா, உங்களை கர்த்தர் நடத்துவார். அப்பா, உங்களை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இதாங்க வாழ்த்துதலே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமாறு சொன்ன போல கர்த்தர் இந்த 2023 ஜீவனுள்ள ஜீவ வார்த்தை ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். பாருங்க, நான் நடத்துவேன்னு சொல்றதுக்கும் நித்தம் நடத்துவேன்னு சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அல்லேலூயா. நடத்துவேன்றதுக்கும் நடத்துவார்ன்றதுக்கும் வித்தியாசம். ஆனால் கர்த்தர் பாருங்க, நித்தம்னு சொன்னானமா ஒவ்வொரு செகண்டு, இதுதான் செகண்ட். இந்த செகண்டில் கூட உயிர் போயிடும், இந்த செகண்டில் கூட வாழ்க்கை மாறும், இந்த செகண்டில் கூட ஒன்று உயர்த்திடுவார். இதுதான் கர்த்தர் நித்தம் நடத்து. இந்த கர்த்தர் பாருங்க, இந்த 24 மணி நேரத்தில் எத்தனை செகண்ட் இதில் அத்தனை செகண்டும் அப்பா உன் பக்கத்திலே இருந்து உன்னை நடத்துவார். நல்ல 2 கையை தட்டி அல்லேலூயா. அன்னைக்கு அரக்கோணத்தில் ஒரு பாப்பா படிக்க சொன்னேன். பாப்பா, கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார்னு படிமான்னு. கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார்னா கர்த்தர் உனக்கு துணி எடுத்து கொடுப்பார்னு படிக்குது. அதான் எடுத்து கொடுத்தாரு. கை தட்டு. எனக்கு கர்த்தர் தான் துணி எடுத்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அது இல்லைங்க, கர்த்தர் எனக்கு துணி எடுத்து தர மாட்டார், கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கண்ணாடி போட்டு படித்தோடனே கர்த்தர் துணையாக இருப்பார்னு வந்தது. அதனால் இந்த வருஷம் ஜேம்ஸ் ஐயாவோட ஃபேமிலியில், ஜேம்ஸ் ஐயாவோட ஊழியத்தில் கர்த்தர் துணையாக இருப்பார், கூட இருப்பார், நித்தம் நடத்துவார். கர்த்தர் நித்தம் பாருங்க. உன் ஆத்துமாவை, என்ன மாவை? கோதுமை மாவு இல்லை, மைதா மாவு இல்லை, இட்லி மாவு இல்லை, புட்டு மாவு இல்லை. இன்னைக்கு எல்லா மாவும் வீட்டில் என்ன பண்ண வாங்கி வச்சிடுற. எந்த மாவும் உன்னை காப்பாற்றாது, ஆத்துமா மாட்டை தான் காப்பாற்றும். அதான் சில பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்பேன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார்.
அதுக்கப்புறம் படிங்க ஐயா. அதுக்கப்புறம் நிலமுள்ளதாகும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவாங்க. நீங்க பாருங்க, பசுமையா இருப்பீங்க. உன் வீட்டில் மாவு எண்ணெய் ஒரு நாள் குறையாது. சாரி பார்த்து வீட்டை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் இங்க வந்திருக்கிற நம்ம வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்னோட பிஸ்னஸ், உன்னோட வருமானத்தை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைங்களை உயர்த்துவார். உன் கணவரை ஆசீர்வதிப்பார். நீ எதுக்கும் கவலைப்படாத. முழங்கால் போடு. இந்த முழங்காலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஐயா. பாருங்க, 66 வயசுலையும் இன்னைக்கு ஆக்டிவாக நிற்கிறோம் பார்த்தீங்களா? இது யாரால தெரியுமா? அப்பாவுடைய கிருபை. எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணுவான். அதனால தான் சொல்கிறேன், என் தங்கச்சி, என் தம்பி, என் தாயை, என்னை பெத்தவள, உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். உங்களை அம்மானு கூப்பிடலாமா? அம்மா, உங்களை அம்மானு கூப்பிடலாமா? பச்சை போட கட்டிக்கிறீங்களே, உன்னதாம்மா உன்னை அம்மானு கூப்பிடலாமா? சொத்துக்குதா? சொத்துக்குதா? இருக்குதா? பத்திரம் எடுத்துன்னு வரட்டா? உன் சொத்து சுகம் வேணாமா? உன் சொத்து சுகம் நானு வேணாமா? உக்காரு. அம்மான்னு ஒன்று ஏஞ்சி நின்றுச்சு பாருமா. அது அல்லேலூயா. அடுத்த டைம் கூடுங்க, செம்ம காமெடி பண்ணுறேன் நான். அல்லேலூயா. என் யூடியூப்பை பாருங்க, சும்மா ஒவ்வொரு யூடியூப்ல 2.5 மணி நேரம் ப்ரோக்ராம் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா பாருங்க, நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்லை. நாளைக்கு ராபர்ட் ஐயா இருப்பேன் நிச்சயம் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை நிச்சயமான வார்த்தை. அதான் கர்த்தர் சொல்ல பாருங்க, நின்னமுள்ளதாகவும் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலவும் நீரூற்றை போல இருப்பாய். உன் கண்ணில் இருக்கிற தண்ணி வத்துனாலோ ஏசப்பா ஒரு நாள் வத்தாத பார்த்துக்குவார். ஆறுலேயே தண்ணி இல்லைனாலும் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். எப்படிப்பட்ட ஆறுங்க வத்தி போனாலும், குளம் வத்தி போனாலும், நீர்நிலைகள் வத்தி போனாலும் உன்னை கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான பொருள் நடத்துவார். உன் வீடு என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தங்கச்சி. பசியில்லாத இருப்பீங்க. இந்த வருஷம் தொடங்கி இருக்குது. இந்த வருஷம் தொடங்கி 21ஆம் தேதி கர்த்தர் நடத்தினவர் அடுத்த வருஷம் வரலாம் உங்களை கண்ணின் மணியை போல நடத்துவார் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்து ஐயாவுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சுவிசேஷ தென்றல் டாக்டர் ராபர்ட். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் சொல்ல நினைத்ததை இந்த 2023ஆவது வருஷம் 21ஆம் தேதி நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா. அதுக்காக நன்றி. அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி அநேகருக்கு இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தரை கனப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும். இந்த இடத்த மாதம் மாதம் கர்த்தருக்கு மகிமையாய் செய்ய, ஊழியத்தை செய்ய ஆண்டவர் இதுக்கு போதுமான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும், பலத்த காரியத்தை செய்யும். வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எல்லாருக்கும் நீங்கள் விடுதலை கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, பாதுகாப்பை தந்து ஆண்டவர் அவர்கள் இல்லத்துக்கு அனுப்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மாதம் முழுவதும் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்து, செழிப்பாக வைத்து, உயர்வாக வைங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனுடைய ஐக்கிய சிநேகமும், பாதுகாப்பும், வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் என் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.